he is also into philanthropy. Pioneer Music and PMG SSW அப்படின்னு வச்சிருக்காரு. So that is also doing wonderful social service to many who is in need of social service. Suresh has made sure a lot of amateurs like me getting onto the stage without inhibition, and he trained us to that level. So those are some of the things apart from where he has worked with a lot of personalities across the industry like Deva, and he has sung for many people. Like he has gone and done the drums for many concerts of KJ Sudas, Chitra ma'am. So that way Suresh has done into the music field for the last 30 years, and he's been doing wonders there. So over to you, Suresh, and we're looking forward to learn many things from you in this forum, Suresh. Thank you. And everyone, a request, please put your video as well as audio on mute for simple reason. That will help us in the bandwidth, and this show is also this will go on FB as live. So that way it will help us for better bandwidth. Thank you, and over to Suresh. Thank you, Shankar. Shankar Naran, so nice of you to invite me for this lovely meet with your friends, alumni. Enna patti solradhu onnu illa, I'm a full-time musician now. I should start by telling from my childhood தான் ஆரம்பிக்கணும். எனக்கு நிறைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு 6 years 7 years 8 years குழந்தை நான் இருக்கும் 3rd standard 4th standard படிக்கும் போதெல்லாம் my mom used to ரொம்ப தமிழ் தான் நான் பேசுவேன் நான் சங்கர். ஸோ ஐ எம் நாட் வெரி வெல் versed in English. ஸோ அம்மா என்னை பஜன்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம ஹிந்து இதில் நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்றது அந்த காலத்தில் ஓரளவு கம்பல்சரியாக வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் அந்த டைம்ஸ் இருந்தபோது சாய்பாபா கோயில் அங்கே ஒன்று இருந்தது, நியர் புரஷவாக்கம்னு ஒரு ஏரியாவில். அப்போ அம்மா யூஸ் டு டேக் மீ அலாங் வித் ஹர் ஃபார் த பஜன்ஸ். அங்கே சும்மா அந்த தாளம்னு சொல்லுவோம் இல்லையா, ஜால்ரான்றது தாளம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னை போட சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் பாடுவாங்க. அப்புறம் நாளாக ப்ராபப்லி தட் ஒன்லி கேவ் மீ த சென்ஸ் ஆஃப் ரிதமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் டு பிளே கிட்டார். ஸோ ரொம்ப வருஷமா நான் கிட்டாரை இப்படி வச்சு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக கிட்டாரிஸ்ட் தான் ஆவான்னு. பட் +1 படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா 81-82 டைம்ல there was a temple function near my house. Next to my house there was a big terrace. அந்த டெரஸோட எண்ட்ல ஒரு 50 பேர் நிக்கலாம், டெரஸ்ல இருந்து ரோட பாக்குற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு கோயில் கச்சேரியில சிவமணி ட்ரம்மர் தட் டைம் சிவமணி வாசிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் 10 o'clock தான் நைட்டு ஷோ ஸ்டார்ட் ஆகும். இட் கோ அப் டில் 1 o'clock அந்த மாதிரி. ஸோ 1 o'clock போல நான் பாக்குறேன், எனக்கு திரும்பி பாக்குறேன், nobody was there on the terrace. ஷோ முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு everybody had gone to sleep. I was just watching the show because Sivamani was giving a solo that time. நான் சொல்ல பாருங்க 81 டைம்ல 45 minutes solo கொடுத்தாரு. நான் அதை அப்படியே நின்று பார்த்தது என்னோட லைஃபே மாத்திட்ட மாதிரி ஒரு மொமெண்ட் அதுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நைட் நான் தூங்க முடியல. மறுநாள் காலத்தில் ஐ லாஸ்ட் மை ஃபாதர் when I was 6 years old. ஸோ அதுக்கப்புறம் அம்மா பென்ஷனர், அம்மா கிட்ட போய் கேட்குறேன் எனக்கு ட்ரம்ஸ் சொல்லி கொடுக்கணுமான்னு. அம்மா சரி என்ன நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன், ஹவு கேன் யூ லேர்ன் ட்ரம்ஸ் நவ், யூ ஆர் டெல்லிங் கிட்டார், நான் திடீர்னு இப்போ ட்ரம்ஸ்ன்றியா, இல்லை எனக்கு ட்ரம்ஸ் தான். அப்போ தென் வி ஃபவுண்ட் அவுட் தேர் வாஸ் ரூபன் வில்சன் சொல்லி அம்பாசிடர் பல்லவல்ல ஒரு ட்ரம்மர் இருந்தார். அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி கன்செஷனில் ட்ரம்ஸ் கற்றுக்கிட்டு 6-7 மாதம் ட்ரம்ஸ் கற்றுக்கிறதுக்கு அப்புறமா அவரோட ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் டியூட்டர் ஆகிட்டேன். So whenever he goes for work hotel போகும்போது நான் யூஸ் டு டேக் classes. I was paid 10 rupees per class அந்த மாதிரிலாம் I was assisting him. அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்று முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜ், அஃப்கோர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்ற மாதிரி யூ நீட் அ டிகிரி ஃபார் பேங்க் ஜாப் ஒரு வாட் பிஎஸ்ஆர்பி வாட் அந்த ஜாபுக்காக நீ பேங்க்ல போய் ஏதாவது டிகிரி முடியும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஐ டிட் மை பிஏ இங்கிலீஷ் இன் பிரசிடென்சி காலேஜ். பிரசிடென்சி காலேஜ் படிக்கும் போதுலேருந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து we formed a group, we formed a band, and அதுலேருந்து நாங்கள் இன்டர் காலேஜ் காம்படிஷன் we used to go travel திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் காலேஜ்லாம் வந்திருக்கலாம். And we were very famous in கோயம்புத்தூர் அண்ட் மதுரை, ஆர்இசி திருச்சி, பிஎஸ்ஜி டெக் எல்லாம் கோயம்புத்தூர் எல்லாமே. ஸோ அந்த 3 years எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்ஸ்ன்ற மாதிரி அப்போ இந்த ஸ்டேட் லெவலில் உங்களுக்கு சுரேஷ் பீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கோம், மியூசிக் டைரக்டர் சுரேஷ் பீட்டர்ஸ். ஐ மீன் சிக்கு புக்கர் எல்லாம் பாடினாரு, பேட்டர் ரேப். அவரை நானும் கான்டெம்பரரி அவர் லாயலா காலேஜில் பண்ணார் 83-86, நான் பிரசிடென்சி காலேஜில் 83-86 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணேன். அப்போ நாங்கள் ப்ரொஃபஷனல் லெவலில் இப்போ ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு. அப்புறம் ராகம் 18 ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. பிரசிடென்சி காலேஜ் 2 பேர், லாயலா காலேஜ் 2 பேர், சிஇஜிலேருந்து 2 பேர், எம்எம்சிலேருந்து 2 கேர்ள்ஸ், எத்ராஜ்லேருந்து ஒரு கேர்ள், டீம் ஃபார்ம் பண்ணி ராகம் மீடின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி we used to travel across the state for various shows, marriage shows or temple shows, fundraising அந்த மாதிரிலாம். So that's how my professional career started. அப்பவே நான் ஒரு 87-88லேருந்தே ஆரம்பிச்சிட்டேன்.
பட் அப்பத்தி இன்கம் பத்தாம போயிருந்தது ஃபேமிலிக்கு. மை பிரதர் வாஸ் ஒர்க்கிங், அப்பாவோட இதில் கம்பேஷனட் பேஸில் கிடைச்சிருந்தாலுமே எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு பத்தலை. So I was forced into getting into a job. So what my mom did was, அப்போ Lupin Laboratories, இப்போ Lupin Laboratories ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் என்னை வந்து மெடிக்கல் ரெப்பாக சேர்த்து விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு விருப்பம் இல்லாமல் மெடிக்கல் ரெப்பாக ஆகிட்டேன். லூப்பின் அப்போ ஃபார்மனவான ஒரு பிரான்ச் இருந்தது, சிஸ்டர் கன்சர்ன், அது டி நகரில் பனகல் பார்க்கிட்ட அதோட ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அதில் சேர்ந்து ஐ வாஸ் ஒர்க்கிங். ஏன்னா அஃப்கோர்ஸ் டார்கெட் இங்கே நார்த் ஆர்காட் அண்ட் நார்த் மெட்ராஸ் வேர் மை டெரிட்டரிஸ். நார்த் ஆர்காட்னா ஐ யூஸ் டு ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு வெல்லூர், ஆர்காட், வாலாஜாபேட், ராணிப்பேட் அந்த ஏரியாலாம், ஜோலார்பேட் அது வரைக்கும், நான் திருப்பத்தூர் அது வரைக்கும்லாம் போவேன் எவ்ரி ஃபோர்ட்நைட் மந்த்ஸ். அதர்வைஸ் சென்னையில் வந்துட்டு நார்த் மெட்ராஸ் ஃப்ரம் மின்ட் டு எண்ணூர் அந்த மாதிரி ஹாட் சன்ல வேலையெல்லாம் செய்வோம். ஆனால் என்ன பண்ணுவேன், ஈவினிங் ஆனால் நம்மளுக்கு அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற அந்த ஒரு வெறித்தனம் நம்மளை அடக்க முடியல என்னால். ஸோ சம்டைம்ஸ் திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு தண்டையார்பேட்டில் தான் ஒரு ஷோ இருக்கு வந்துட்டு அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், மார்னிங் ஒரு 5 டாக்டரை பார்த்துட்டு ஈவினிங் 5 டாக்டர் பார்க்க வேண்டியதை நான் லிஸ்ட்டில் வச்சுட்டு 6 மணிக்கு டையெல்லாம் மடித்து பேக்கில் வச்சுட்டு ஷர்ட்லாம் வேற மாதிரி பண்ணிட்டு சத்திரத்துக்குள்ள என்ட்ரியா ஐ யூஸ் டு பிளே ஃபார் லாட் ஆஃப் ஷோஸ் லைக் தட். அப்புறம் ஒரு மார்னிங் நான் ஆஃபீஸ் ஐ மீன் அந்த டெரிட்டரிக்கு கிளம்ப போறேன். 9:30க்கு என்னோட ரீஜனல் மேனேஜரும் ஏரியா மேனேஜரும் வீட்டு வாசலில் வந்துட்டு இருக்காங்க. வாங்க சார், என்ன விஷயம் சார்? நான் இல்லை கொஞ்சம் உள்ள அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. என்ன விஷயம் சார்? இல்லை உள்ள அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. சரி, என்ன உள்ள போனால் அம்மா கூப்பிடு, அம்மா சரி அம்மா கூப்பிட்டு உட்காந்தேன். கொஞ்சம் உட்கார சுரேஷ், என்ன சார் நீங்கள் எத்தனை மணிக்கு ஐ மீன் April 14th நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்டாங்க. லாஸ்ட் ஒரு 15 days முன்னாடி வச்சுங்களேன். எங்கே போனேன், நான் டெய்லி ரிப்போர்ட்ல அனுப்பிச்சிருப்பேன் சார், ரீஜனல் காப்பி, ஏரியா மேனேஜர் காப்பி எல்லாம், அந்த ஹெட் ஆஃபீஸ் காப்பிலாம் இருக்குமே, பார்த்து சொல்ல நீ அப்படின்னா. April 14 அடையாறு போயிருந்தேன். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தியா? டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பார்த்துப்பேன் சார், அதான் எழுதியிருக்கேன் சார், எனக்கு உடம்புக்குள்ள உதிருது என்னவோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. பட் வெறித்தான பாருங்க, பார்த்தேன் சார் அப்படின்ட்டேன். எப்படி நீ பார்த்துருக்க முடியும்னு சொல்லிட்டு ஹிந்து பேப்பர் எடுத்து போட்டாங்க. April 9th itself. ஸோ ஐ காட் லிட்ரலி. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா அது தப்பு தான் நான் பண்ணது, பட் ஆனால் என்னால் முடியல, ஐ டோன்ட் வாண்ட் கண்டினியூ இன் திஸ் ஜாப் பிகாஸ் இந்த மியூசிக் அந்த இழுக்கிறதுனால அந்த பண்ண வேலையினால ஐ ஹேட் டு கோ இன் மை ப்ரொஃபஷன். சாரி சார், ஐம் நாட் ஏபிள் டு கண்டினியூ ஃபர்தர் வித் தட். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா டீடைலிங்லாம் நல்லா பண்ணுற, டாக்டர்ஸ் கிட்டலாம் அவங்க நல்ல பேர் இருக்கு, நல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணுற, why do you want to leave that and go to a profession which is uncertain, எப்போ ஷோ வரும் தெரியாது, எப்போ நீ சம்பாதிப்பேன் தெரியாது. அதெல்லாம் பரவாயில்ல சார், பட் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் போறேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஹேட் டு ரிசைன் தட் ஜாப் அண்ட் டேக் திஸ் ஃபுல் டைம். அப்போ கூட ஃபுல் டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்போ கொஞ்ச நாள் வந்து எல்பி யூபிஎஸ் ஒரு கொரியர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொரியர் கம்பெனில ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் சம்டைம் 6 months. அதுக்கப்புறம் ஐ டுக் திஸ் ஃபுல் டைம். அப்புறமா என்ன பண்ணேன், 90 அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன் லவ் வித் மை கசன். ஐ வாண்ட் டு கெட் லவ் மேரேஜ் ஒன்லி, நாட் அரேஞ்ச் மேரேஜ். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். என்னோட கசன் கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ் கசன், வி ஃபெல் இன் லவ் அண்ட் வி காட் மேரிட். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, உனக்கு அன்சர்டன் ஜாப், உனக்கு இன்கம் கிடையாது, ஸ்டெடி இன்கம் கிடையாது, மை டாட்டர் இஸ் BA இங்கிலீஷ் கிராஜுவேட், நான் எப்படி கொடுக்குறது சுரேஷ், சாரின்னு அனுப்பிச்சிட்டார். எங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் பக்கத்தில் தான். அப்போ நான் வந்துட்டேன் 90 போல அப்படி வந்துட்டு. தென் தே saw my growth. ஏன்னா எவ்ரி டே ஐ யூஸ்ட் டு ஹேவ் ஷோஸ் தோஸ் டேஸ். இந்த ஸ்ருதினி இப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்க இல்லையா, லக்ஷ்மண் ஸ்ருதின்றது கேள்விப்படுறீங்க. அப்போ வந்து தேர் வாஸ் ஒன்லி ஒன் ஸ்ருதி. இப்போ hundreds of ஸ்ருதின்ஸ் வந்துடுச்சு. அப்போ ஸ்ருதின் ஆரம்பிச்ச டைம்ல வி வேர் ஹேவிங் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஷோஸ். 30 நாளும் ஷோ இருக்கும். ஈவினிங் ஆனால் 5 o'clock நாங்கள் அண்ணாமலை கடமை போயிடுவோம், இல்லை அண்ணாமலை மன்றம் ஏதாவது ஷோ இருக்கும். சம்டைம்ஸ் 35-40 ஷோஸ் கூட இருக்கும் மந்த்லி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர்நூனா இருக்கும், ஈவினிங்கா இருக்கும். சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் இருக்கும், ஈவினிங் இருக்கும், நைட் கோயில் ப்ரோக்ராமா இருக்கும். 3 shows அட் அ டைம்லாம் இருக்கும். அப்போ பேச்சுலர் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு இது இருந்தது. ஐ வாஸ் மேக்கிங் சம் மணி. ஸோ மாமனாருக்கு கேள்விப்பட்டு he called me and we officially கல்யாணம் ஆச்சு. Then I got a chance to go to Singapore to work in a pub called World Music. அப்போ தான் சிங்கப்பூர்ல பப்ஸ்ன்றது ரொம்ப செகண்ட் பப்னு ஆரம்பிச்சாங்க, World Music. So I headed a band and we went there. We worked there for 1 year, 95, 6 months. Then அப்பதான் கல்யாணம் ஆன புதுசு இல்லையா, so my wife was alone in Chennai. So என்னால முடியல, ஏன்னா she was alone. நான் போறேன் அப்படின்னப்போ, இல்ல we will ask her to come down சொல்லி எல்லாமே ஸ்பான்சர் பண்ணாங்க. So we were there living for 1 year. அதுக்கப்புறம் my aim was to get into the film industry. Somehow entry கிடைக்கணும். இந்த லைவ் ஷோஸே நம்பி எப்படி இருக்கிறது, பிக் டைம் மணி, பிக் மணின்னா ஃபிலிம் தான் அப்படின்றது அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஏஆர் ரஹ்மான்லாம் வந்து ரோஜாலாம் வந்து செம நல்ல ஹிட், ப்ரோக்ராமர்ஸ், ரிதம் ப்ரோக்ராமர்ஸ்லாம் ரொம்ப தேவைப்பட்டதுன்னு தெரிஞ்சுது. ஸோ சிங்கப்பூர்ல whatever money I made, I bought equipments for the whole lot. Came to India, I mean சென்னை வந்தோம், சரியா மாட்டின கஸ்டம்ஸ்ல. 96ல I was charged 1.5 lakhs for duty. ஸோ எனக்கு அந்த டைம்ல இமீடியட்டா 1.5 lakhs இல்லாம I kept the thing on the warehouse வச்சுட்டு ஒரு 10 days கழிச்சு தான் போய் அதை எடுத்துட்டு வந்துட்டு கான்ஸ்டன்டா படிச்சுட்டு இருந்தேன்.
used to study every day till 3 o'clock, 4 o'clock in the morning. படிச்சுட்டே இருப்பேன் இந்த சாம்பிளர்ஸ், ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ், நியூ டு மீ, நாட் த அக்யூஸ்டிக் ட்ரம் செட். ஸோ படிச்சு டவுட்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுவேன், நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு புக்கில் ஐ ட்ரம்மர் புருஷோத்தமன் அவர் பேர், ஒன் ஆஃப் த பிக்சர்ஸில் வருவான், பார்க்கலாம் நீங்கள். அவரை போய் பார்த்து லஞ்ச் டைமில் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துடுவேன். திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு போவோம், இப்படியே பார்த்துட்டு போயிட்டு வந்து டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மியூசிக் டைரக்டர் தேவா சாரோட அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. சுரேஷ், நான் கேள்விப்பட்டோம் நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா, கேன் யூ கம் ஃபார் மூவி? இட் வாஸ் அ ஷாக் டு மீ பிகாஸ் ஐ தாட் இனிஷியலி ஐல் கெட் இன்டு டிவி சீரியல்ஸ் ஃபர்ஸ்ட். குட்டி லெவலில் ஆரம்பிச்சு ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீனுக்கு போகலாம் தான் நினச்சேன். பட் யாருக்கு என்ன லக்குன்னு தெரியாது. ஸோ ஒரு நாள் கூப்பிட்டாங்க, நான் போனேன். அந்த மூவி வாஸ் கால்ட் பிறந்த நாள் 96 டிசம்பரில். ஐ ரிமெம்பர் பிரசாத் ஸ்டுடியோ, பிரசாத் டீலக்ஸில் ஐ வெண்ட் அண்ட் ப்ரோக்ராம் சாங் ஃபார் தட் மூவி, பட் தட் சாங். அப்புறம் பேக்கப் பண்ணி எக்யூப்மெண்ட் வந்துட்டேன் வீட்டுக்கு. After 3-4 days, அப்பதான் எனக்கு தெரிய வந்தது தேவா சார் பெர்மனண்டா அந்த ரிதம் ப்ரோக்ராம் became very busy. So alternative they were looking for, they were trying out so many people. அதில் நான் போய் பண்ணதுக்கு அப்புறமா probably they liked me. 4th day இருந்து they said கண்டினியூஸா வர முடியுமான்னு கேட்டாங்க. இது என்ன கேள்வி? That's my தேவா சார். From them I was working with them. So I entered and கொஞ்ச நாள்ல இந்த நினைவு இருக்கும் வரை காத்திருக்குது பாட்டுல காத்திருக்குது அந்த பாட்டு, 1 மணி அடித்தால் அந்த நினைவில் என்ன பாட்டு, காலமெல்லாம் காதல் வாழ்க அந்த பாட்டு, அப்புறம் அருணாச்சலம், அதெல்லாம் வந்த டைம் ஐ காட் என்ட்ரி இன்டு தேவா சார்ஸ் யூனிட். தென் அப்போ கூட இந்த சீனியர்ஸ் 2 ஷிஃப்ட்லாம் பண்ணுவார் தேவா சார். ஒரு மூவி சாங் ரெக்கார்டிங் போவோம், ஏவி மாரால ஒரு ரெக்கார்டிங் போவோம். ஸோ அங்கே சீனியர் வருவார், நான் இங்கே ஒரு சாங் பண்ணிட்டு இருப்போம். இப்படியே we were working. Then we started going ஒரு மாதிரி வேர்ல்டு டூர், லைக் ஸ்ரீலங்கா போனோம், சுவிட்சர்லாந்து போனோம், ஜூரிக் போனோம், டொரண்டோ போனோம். அப்புறம் நிறைய இந்த மாதிரி டிராவல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. ஐ டிராவல் வித் தேவா சார். அப்போ திப்புலாம் பாடிட்டு இருந்தாரு. ரெட் படத்தில் ஒரு பாட்டு, மேற்கே உதிக்கும் சூரியனே, அதெல்லாம் அந்த டைம். That's how we traveled abroad and I was literally கடவுள் புண்ணியத்தில் அதுக்கப்புறம் ஃபிளாட் அதெல்லாம் வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டிலாம் சேவ் பண்ண முடிஞ்சது. ஆஸ் அ மியூசிஷியன் என்னன்னா, இந்த ஓரளவு எஜுகேஷன் இருந்ததுனால my wife was clever enough to save some money for our future. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ கூட மியூசிஷியன்ஸ்ல நீங்க கேள்வி பண்ண தெரியும், சேவிங்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் லிட்ரஸி லெவல் கொஞ்சம் கம்மி. அதனால அவங்களுக்கு நாற்றமா மியூசிஷியன் லெவலில் ட்ரெஷர் ஆனதுக்கப்புறம் ஐ ஹேட் டு எஜுகேட் தம் தட், சேவ் பண்ணுங்க, எவ்வளோ சம்பாதிக்கணும் அதில் ஒரு % எடுத்து வச்சிருந்தேன் சொல்லிட்டு இருக்கேன். பட் கடவுள் புண்ணியத்தில் இப்போ அந்த சேவிங்ஸ் தான் எனக்கு காப்பாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இப்போ கூட இந்த லாக்டவுன் பீரியட், அதுக்கப்புறம் இந்த இயர் எண்ட் வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட் இஸ் கோயிங் டு டேக் அ செட் பேக்ன்றதுனால லிட்டரலி ஐ எம் நாட் மச் worried about because I have some savings. I can think of what's innovative I can do the next 6 months and from 2021 என்ன பண்ணணும், with all your help in marketing and ideas I can do better in future னு தோணுது. இதுக்கப்புறம் 2008-2009ல couple of my college friends எல்லாம் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணி, why don't you act in serials or some movies அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, பிகாஸ் தட் வாஸ் நாட் மை ஐடியா. இல்லை ட்ரை பண்ணு, ஏன்னா உனக்கு அந்த டால் ஃபிகர் இருக்கு, வாய்ஸ் கூட கொஞ்சம் பேஸ் வில்லன் மாதிரி இருக்கு. நான் வில்லன் கன்ஃபார்ம் பண்ணேன். சரி ஓகே போயிட்டு ஐ ட்ரைட் ஒரு வீடியோ ஆடியோ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு ஐ ட்ரைட் அண்ட் ஐ மெட் சமுத்திரக்கனி. அப்போ டைரக்டர் சமுத்திரக்கனி 2008ல he was doing செல்வி அரசி அப்படின்னு சீரியல் பண்ணிட்டு இருந்தாரு. So I got selected and I acted in lot of serials, lot of episodes rather. அப்புறம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் ஆனான்னு தெரியாது, என்னை சாவடிச்சிட்டாங்க சீரியலில். அவர் அந்த கைதி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டாங்க. ஸோ யூ கேன் சி த பிக்சர்ஸ். எனக்கே சிரிப்பு வருது பார்க்கும்போது. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹேவ் டு தேங்க் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ் who motivated me to do all this, who said ட்ரை பண்ணேன், வாட்ஸ் ராங். அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரகுவரன் இறந்துட்டார். ஸோ ட்ரை பண்ணு, இப்போ இது சூப்பர் ஸ்டாரோட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஜென்டில்மேன் ஹீ இஸ், தெரியுங்களா. இந்த மூவி இந்த ஷார்ட்ல நீங்க பார்த்துட்டு, இந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே அவர் வாட் ஆர் யூ டூயிங் மிஸ்டர் சுரேஷ் அப்படிங்கிறது, நம்ம ஃபுல் டைம் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு பேசுனதுக்கு அப்புறமா ரெஸ்பெக்ட் வேற மாதிரி ஆயிடுச்சு. மியூசிஷியன்ஸ் சொன்னதுக்கப்புறம் கேரவன்ல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு. ஐ வாஸ் ஷாக் லிட்ரலி. நானும் என் கூட இருக்கேன், இந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரஜினிக்கு லெஃப்ட்ல இருக்காருல்ல, அவரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் மூலமா தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. எங்க 2 பேரும் அவரோட கேரவன்ல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு we were chatting for almost 1 hour. நெக்ஸ்ட் ஷார்ட் ரெடி ஆகும் போது அந்த மாதிரி ஜென்டில்மேன். ஒன்லி பர்சன் ஐ டுக் அ photograph when I was in the film industry of 5 years. One person I wanted to really, எனக்கு இந்த ஃபிலிம் ஆக்டர்ஸ் கிரேஸ் எல்லாம் கிடையாது. though we see a lot of people in the studio, இவர்கிட்ட மட்டும் போட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. அந்த போட்டோ இந்த ஃபிளட்ஸ்ல போயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட். பட் இந்த ஒரு போட்டோ எனக்கு மெமரியா இருக்கு. ஸோ தட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சூப்பர் ஸ்டார். These are the slides. Now I'm coming to that story little later. இந்த slides பத்தி நான் அப்புறம் வரேன்.
ஸோ த ஜேர்னி அப்படியே வந்தது. அந்த சீரியல் இதெல்லாம் நம்ம இன்கம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் ஒத்து வரல. ஏன்னா மார்னிங் என்ன வர சொல்லுவாங்க, 10 o'clock வர சொல்லுவாங்க. என்னோட ஷார்ட் வந்து ஈவினிங் 4:35 தான் இருக்கும். அன்டில் தென் சம்டைம்ஸ் யூ ஆர் யூஸ் டு ஏசி எல்லாம் நம்மளுக்கு அங்கே வெயில் எல்லாம் நிற்க முடியாது. நம்ம காரில் ஏசி போட்டு படுத்துட்டு இருப்போம், இல்லை தூங்கிட்டு இருப்போம். அப்புறம் 4 o'clock போல சார் யுவர் ஷார்ட் இஸ் ரெடி அப்படின்வாங்க. நேராக உள்ள போய் பார்த்தா இந்த ஒரு என்னோட ஷார்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அது ½ hour டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப பெரிய லென்த் ஷார்ட்ஸ்லாம் இருக்காது, முடிஞ்சிடும். அப்புறம் எவ்வளோ இருக்கும் பேமெண்ட் 700-800 இருக்கும். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்ட்ரி ஆனதுனால. ஸோ பல எபிசோட்ஸ்லாம் போனதுக்கு அப்புறமா பார்த்தேன், இது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ இந்த மாதிரி தோணிட்டு தென் ஐ நெவர் ட்ரைட் எனி சீரியல்ஸ் அதுக்கப்புறமா. ஸோ மூவின்றது அந்த ஒரு ஷார்ட் போயிட்டு வந்ததுக்கு I think I was paid 8,000 per day or something like that. That was okay. And I should have tried movie full time. அப்போ டைரக்டர் ஹரி இருக்காரு இல்லையா, சிங்கம் படம் எடுத்தார் இல்லையா, அப்போ அவரை போய் பார்த்தப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சொன்னார், சுரேஷ் உங்களுக்கு கொஞ்சம் டம்மி இருக்கு, நீங்க மியூசிஷியன் நல்லா உட்காந்து வாசிட்டு சாப்பிட்டு டம்மி ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூர்யா பக்கத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், அந்த ரோல் நீங்க பார்த்துருப்பீங்க மூவில, அந்த ரோல் நீங்க பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு I didn't have time to go do workouts and reduce your tummy and things. அப்போ மியூசிக்ல பிஸியா இருந்தேன். ஸோ that's how I lost the film industry touch. அதுக்கப்புறம் ஜி தமிழ்ல ஆர்கெஸ்ட்ரா ஹெட்டா போயிட்டு we were doing season ஜி சரிகமப்பா நான் ஆரம்பிச்சாங்க 2009. அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் சன் டிவியில் சங்கீத மகாயுத்தம்னு ஒரு சீரியல் வந்துச்சு. சீரியல்னா ஒரு எபிசோட் மியூசிக் இது. அப்புறம் சங்கீத மகாயுத்தம் மன்மோர் இது ஒன்று வந்துச்சு. அது ரெண்டுத்துலையும் சன் டிவிக்கு நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு அது செட் ஆகலை. அந்த டைமில் தான் எனக்கு விஜய் யேசுதாஸோட டச் கிடச்சி. விஜய் யேசுதாஸ் என்னை கூப்பிட்டு அப்பப்போ பேசி இந்த என்னை பற்றி தெரிய வந்து தென் நீ செட் அப்பாவோட ஆர்கெஸ்ட்ராக்கு நீங்கள் ஹெட் பண்ண முடியுமா, கேன் யூ பிரிங் யுவர் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் ட்ராவல் அலாங் வித் அப்பா அண்ட் மீ அப்படின்னா. தென் லக்கிலி 2013 we started traveling with தாசனா. ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸில் ஹாங்காங், Adelaide, Sydney, Melbourne, so many places, Singapore, Malaysia, Colombo, Bahrain, Dubai, everywhere we went along with them. So அப்போ அவரோட ட்ராவல் பண்ணும்போது தான் டிசிப்ளின்னா என்ன, மியூசிஷியன்னா எப்படி இருக்கணுன்ற சர்டன் திங்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கீழே ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணும்போது எங்கே அவர் என்ன சாப்பிட்றாரு என்ன அப்படிலாம் பார்க்கும்போது அவரை மாதிரிலாம் இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தட் ஏஜ் 74, 75 நான் சொல்லி 5-6 years பேக் எல்லாமே யூ ஸ்டாண்ட் லைக் அ ராக் ஆன் ஸ்டேஜ் at 7 o'clock and you'll get down at only at 11 o'clock. நான் ட்ரம்ஸில் பின்னாடி உட்காந்துருப்பேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் போய் ஃபோட்டோஸ் பார்க்கலாம். பயனியர் சுரேஷனில் 7 மணிக்கு வந்து நின்னாருன்னா ஃபர்ஸ்ட் டிவோஷனல் சாங் பாடினாருன்னா அதே ஸ்டாமினா 11 o'clock வரைக்கும் இருக்கும். when he finishes the last song ஹரிவராசனம் பாடி முடிக்கும் போது அதே மாதிரி அதே பவர் இருக்கும். அவரோட வாய்ஸ் என்னோட ஆடியோ மானிட்டர் எனக்கு கேட்கும், டியர்ஸ் தான் வரும் கண்ணில், அப்படி பாடுவார். 2016 நாங்கள் கடைசியாக ஒரு லைட் மியூசிக் ஷோ போனோம் கேஎல்ல. அம்மா டைட் ஹியர், ஜெயலலிதா அம்மா டைட் ஹியர், வி ஆர் ஸ்டக் இன் கேஎல். அப்புறம் 2 days கழிச்சு தான் ஃப்ளைட்ஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை சென்னைன்னு கேள்விப்பட்டு இங்கே சென்னை வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் இந்த 20 minutes ஆயிடுச்சா, ஓகே 2 minutes. அதுக்கப்புறமா தான் ஐ ஃபவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இப்போ சங்கர் சொன்ன மாதிரி, அது அதர் சங்கர் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் பார்க்கும்போது தான் சிங்கர்ஸ், அமேசிங் சிங்கர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்களெல்லாம் கேட்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம் அப்படின்ன போது நாங்களாம் நான் டாக்டர், நான் ஹோம் மேக்கர்னு சொல்லும்போது நீங்கெல்லாம் கடவுள் கிஃப்ட் கொடுத்துருக்காரு, why are you wasting it here singing just for friends and spouses and friends அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியாது சுரேஷ்ன்றதுக்கு அப்புறமா தான் the spark struck me, why not we form something for these people, doing something back to the society அப்படின்றதுக்காக 2016 May month I just gave a trial inviting non-professionals in music who are very good singers and started Pioneer Music Gym. அந்த பைனியர் மியூசிக் ஜிம்ன்றது எப்படின்னா அது ஒரு நைட் என்னோட ஒய்ஃப் கிட்ட இந்த கான்செப்ட் பேசிட்டு இருக்கும்போது why do you want to call this a gymன்னு கேட்டேன். நான் சொன்னேன் இல்லை I didn't name it gym, பைனியர் மியூசிக் சம்திங் வைக்கணும் புனிதா அப்படின்னு சொல்லியிருந்தப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஆக்டிவிட்டி அங்கே சொல்லுங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை நான் ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க, அவங்கள பாட வைப்போம், அவங்களுக்கு பாட முடிஞ்ச குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் தான் இருந்தால் சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களோட சிங்கிங்கை பெட்டர்மெண்ட் பண்ணலாம். சில சாங்ஸ்லாம் ரேஞ்ச் போக முடியாது, ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா ரேஞ்ச் இஷ்யூ இருக்கும். ஸோ அப்போ என்னோட சாஃப்ட்வேர்ல கூட அந்த ரேஞ்சை கம்மி பண்ணி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்து ஸ்பீடு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பீடையும் கம்மி பண்ணி அந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கிட்ட இருக்கு, லாஜிக் ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர், அதில் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களெல்லாம் பாட வச்சு ஐ வாண்ட் தெம் டு டூ சம்திங் பேக் டு த சொசைட்டி பிகாஸ் ஐ லவ் டூயிங் சேரிட்டிங்க. எங்கள் அம்மா அப்பா என்ன அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க. எங்கள் அப்பா கூட சொல்றாரு இல்லாதவங்களுக்கு நிறைய செய்யணும் சொல்லி the more you give the more you get ன்ற மாதிரி சொல்லி வளர்த்துறதுனால அதனால the PMGS சோஷியல் சர்வீஸ் விங், பயனியர் மியூசிக் ஜிம் சோஷியல் சர்வீஸ் விங்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இவங்களுக்குலாம் நல்லா ட்ரெயின் பண்ண யூ வாண்ட் பிலீவ் 2016 மே மாதம் சேர்ந்தவங்க இன்னும் கூட ரெகுலராக வாரம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வரவங்க இருக்காங்க.
so many months and so many weeks they will be there before me before I open the gym also. அந்த அளவுக்கு அந்த ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷன் எடுத்துட்டா போதும், யூ கேன் பி மியூசிக் ஃபார் எவர். மெயினாக ஒரு பெஸ்ட் மியூசிக் இஸ் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு டீஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான ஒரு சோர்ஸ் என்ன, மியூசிக். ஏதோ யூ சிங் அட் ஹோம் ஆர் யூ சிங் இன் த கார் ஆர் சிங் எனிவேர் யூ வாண்ட், பட் மியூசிக்னு ஒன்று இருக்கணும்ன்றதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தேன். ஜிம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்ட் வித் 12 people. There are some slides you probably Shankar will share. 12 people ஆரம்பிச்சு தான் நீங்கள் நவ் பை காட்ஸ் கிரேஸ் வித்வுட் மச் மார்க்கெட்டிங். சும்மா அது ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு அப்லோடு அப்படின்னு போடுவேன் தவிர ஐ டோன்ட் நோ மார்க்கெட்டிங். இதெல்லாம் சீரியஸாக போட்டோம். See, people like, you know, this girl is a +2 girl, Lakshanya Suresh சொல்லி, ஃபென்டாஸ்டிக் சிங்கர். இவங்கெல்லாம் வந்து ப்ராபப்ளி சேனல்ஸ்க்குலாம் போகிற, ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அங்கே போனால் ரொம்ப அடிக்கடி போக வேண்டியது இருக்கும், ஏர்லி மார்னிங் ஷூட் இருக்கும், அப்போ படிப்பு போயிடும். நான் எல்லாருக்கிட்டையும் இப்போ சொல்கிறது அதுதான், படிப்பை மெயினாக பார்த்துக்குங்க. வர எல்லா குழந்தைங்கிட்டையும் சொல்கிறது அதுதான், take care of your education first, only that will feed you in future. You may be a super singer, but அது வந்து இப்போ சொல்ல மதுன்றவங்க பாருங்க, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இவங்கெல்லாம் ஃபென்டாஸ்டிக் சிங்கர்ஸ். இப்போ கூட யூடியூப் அண்ட் find Pioneer Music Gym songs, Madhumitha சிங்கரோ இல்லை லக்ஷன்யா சிங்கரோ, there are a couple of doctors also were regular. 4 வருஷமா வந்துட்டு இருக்க டாக்டர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் கார்த்திக், whoever is operating. உஷான்றவங்க வந்து சீனியர், ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் சுந்தரம் ஸ்ரீனிவாஸ் ஆடிட்டிங் ஃபர்ம். பேஷன் எத்ராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க 99ல பாடி முடிச்சவங்க. இவங்க டாக்டர் அர்ச்சனா, ஷி ஓன்ஸ் a hospital in Porur. She is a regular member of our gym, music gym. This is Dr. Srishu. He works as a pediatrician in the ICU department of whatever intensive care unit in SIMS hospital. அவர் மே மாதம் 2016 ஆரம்பிச்சிலேருந்து இன்னும் வந்துட்டு இருக்காரு. இன்னும் இந்த லாக்டவுன் டைம்ல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு, எப்போ நம்ம ஜிம் திருப்பி ஆக்டிவேட் பண்ணலாம், எப்போ வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண இதெல்லாம் ஐடியாஸ்லாம் தான் கொடுக்கலாம். திஸ் கேர்ள் ப்ளஸ் 9th படிக்கும்போது சேர்ந்தாங்க. now a first year student of MOP. In fact, Pioneer Music Gym ஓட சர்டிஃபிகேட்ஸ் இவங்க எல்லாம் அங்கே கலந்துக்கிட்ட காம்படிஷனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இவ போய் அங்கே MOPல காமிச்சிருக்கா. That's how she got a seat. என்கிட்ட வந்து பெருமையாக சொன்ன அங்கிள் PMGயோட சர்டிஃபிகேட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. This one guy, very good singer, Rangaன்னு சொல்லி HR இருந்தார், அமேசானில் இருந்தார். இப்போ now I think shifted to something else. This is Ranga. This is another HR, Chennai MBFC based. This is Vijayன்னு சொல்லி does. விஜயன்ற ஒரு கிரியேட்டிவ்ஸ், என்னோட Pioneer Music Gymோட கிரியேட்டிவ்ஸ்லாம் இவர் தான் பார்த்துப்பார். லைக் யூனோ ஃப்ரம் த டைம் he joined PMGயோட லெவல் வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரோத்தில் விஜய், அந்த உஷான்னு சொன்ன பாருங்க, அவங்க இந்த விஜய்ன்றவங்கலாம் இன்டெக்ரல் பார்ட், அவங்களாம் பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லலாம். சங்கர் நாராயண் நோஸ் அபவுட் தேம் வெரி வெல். நான் என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணேன், நான் மியூசிக் மட்டும் கான்செப்ட். அனு, உஷாவோட எல்டர் சிஸ்டர், ஷீ இஸ் அ பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் மேத்தா ஹாஸ்பிட்டல்ஸ், fantastic singer, well wisher of PMG. This is Balasundram, என்னோட one of the right hands ன்னு சொல்லலாம், IT professionals. நான் டெக்னிக்கலி ஏதாவது டவுட்ஸ்னா ஐ இமீடியட்லி கால் பாலா. இப்போ ஸ்மியூலெலாம் கூட டீம் ரொம்ப லைவாக வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 singers are there இந்த இதில். ஸோ திஸ் இஸ் மை ஜர்னி. ஐ திங்க் ஐ ஹவ் told mostly about me. Thank you so much for the offer, Shankar. Anything else you can ask Shankar? Suresh, உங்களுடைய அந்த one intro YouTube video you wanted to show. Maybe you can share that, Shankar. Kanaraj, you can share that. One stage where music meets excitement. One night when fans become fanatics. Music rearranged in a new format. With our very own super singer stars performing live. Along with renowned musicians, Srinivas, Stephen Devasi, Sid Sriram and Mani. Get ready to witness the biggest musical concert of this year. Remax Community Reality in Kayan Kanesalingam presents Super Singer Star Night, powered by Tire Expert Christie's Active Green and Rose. August 13th, Markham Fairgrounds, Toronto. That was one voiceover I gave for Vijay TV. Airtel Super Singers Canada ஒரு டூர் போயிருந்தாங்க. அப்போ விஜய் டிவிலேருந்து ஒரு ஃபோன் வந்து they called me to give voiceover. அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டுட்டு நிறைய பேர் why don't you take this seriously நாங்க, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். நம்ம மியூசிக் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, பட் ஐ திங்க் ஐ ஷுட் டேக் இட் அப் ஆல்சோ. ஏன்னா அது நம்மளோட டைமுக்கு போகிறது தான். ஸோ இந்த மாதிரி பேசிட்டு வரலாம், வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் மை
இந்த ஆல்பம் வச்சுதான் I was trying for films. That's how director Hari called me. இந்த ஆல்பம் பார்த்துட்டு தான். At this juncture, I would like to really thank that friend of mine from college who motivated me to do all this, and in lifetime இதெல்லாம் ஒரு நல்ல memories I can't forget. வேற ஏதாவது ஸ்லைட்ஸ் இருக்கா சங்கர்? இருக்கு சுரேஷ், இன்னொரு வீடியோ இருக்கு, அத கனகராஜ் ப்ளே பண்றேன். யா அந்த இன்னொரு யூடியூப் ரெண்டு யூடியூப் லிங்க்ஸ் தான் வந்திருந்தது. இப்போ ஒன்னு கொடுத்திருக்கேன் கனகராஜ், அத போட்டுருக்கேன். ஒரே நிமிஷம். Meanwhile, I also want to say something like, recent of all this need Lion King Tamil on the எல்லாருக்கும் தெரியுமா? Okay, you play this, finish this. சங்கர், லாஸ்ட் 3 போட்டோ வந்து 13 வருஷம் முன்னாடி எடுத்தது. அண்ட் இப்பதான் இந்த டைம்ல தான் இந்த 2012-2013 டைம்ல தான் I found some groups called bathroom singers bucket beaters, BSBB ன்னு ஒரு குரூப். அமேசிங் டீம், எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், நல்லா பாடிட்டு இருந்தாங்க. அவங்களும் இது மாதிரி மோட்டிவேட் பண்ண அன்ஃபார்ச்சுனேட்லி couldn't form a team. அதுக்கப்புறம் ஆரோஹின்னு ஒரு டீம், நீங்க ஃபேஸ்புக்ல பார்க்கலாம், ஆரோஹின் ஃபென்டாஸ்டிக் டீம். அவங்களும் அதே மாதிரி அவங்களோட வீட்டில் போய் கேதரிங்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா பாடினாங்க. தென் ஐ மோட்டிவேட்டட் them to do a lot of shows. Of course, we never do shows without any cost. So ROE was doing a great job, is still doing a great job. நிறைய ஷோஸ் பண்றாங்க ஃபார் சேரிட்டி. அதே மாதிரி பிரைம் டெரஸ்னு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அடையாறுல. ஸோ we formed a group called PT சர்க்கம். அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ண வச்சு அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிங்கர்ஸ் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 40 singers, decent singers, very good singers actually speaking. நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது we should not compare them with playbacks or anybody. நல்லா பாடினாங்களா, நல்ல ஒரு காசுக்கு பாடினாங்களா, அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு, சொசைட்டிக்கு அதை பண்ற ஒரு ஹாப்பினஸ், ஒரு பர்பஸ் இருக்கு. அப்புறம் மெட்ரோ ஜோன் ஒரு இது இருக்கு இல்லையா, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆனால் அவங்களையும் இது பண்ணி மெட்ரோசோனியன்ஸையும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண வச்சு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா PMG ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. சங்கர், எனிதிங் எல்ஸ்? சுரேஷ், வெரி நைஸ் பிரசன்டேஷன். நம்ம வந்து இப்போ what we can do is we'll open to Q&A, but before that you can ask people to sing, Suresh. Amma, you can ask them to sing and you can tell how, where, and probably you can also talk about things like what is this thalamna enna, for basic fundamental thing on music, and then after that you can make somebody sing, Suresh. Some difference between Carnatic and Western. Then you can ask somebody to sing. Yeah, basically கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு எனக்கு வந்து பேசிக்கா ட்ரம்மிங் தெரியும். ஸோ ஐ எம் மோர் டுவர்ட்ஸ் த ரிதம் சைட். ஸோ தாளம் சைட்ல மை ப்ரொஃபஷன் ஆக்சுவலி இஸ். ஸோ நம்மளுக்கு சிங்கிங் வந்து உண்மையை ஒத்துக்கணும்னா எனக்கு பாட வராது. But probably I can point out mistakes of some singers who go off pitch or off tune or something. அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஜிம்ல இருக்கிறத நான் சொல்ல, நல்ல சிங்கர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை விட்டு இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க, எனக்கு இது
தப்புன்னு மட்டும் தெரியுது, பட் என்ன கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பேன். தாளம் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் டெல் தம், இந்த தாளத்தில் நீங்க பாடி இருக்கணும், நீங்க தாளத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க வீச்சில் எடுக்கணும் இல்ல சமத்தை எடுக்கணும், இந்த டீடைல்ஸ் நான் சொல்வேன். மற்றபடி நிறைய லவ்லி சிங்கர்ஸ் ஆர் தேர் இன் மை மியூசிக் ஜிம். நீங்க நம்ப மாட்டீங்க, மெனி ஆஃப் தெம் ஆர் ப்ரோ ஸ்டாண்டர்ட் சிங்கர்ஸ். யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்கள வச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு மாடரேட் சிங்கர் கூட இன்னைக்கு ஒரு ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்தால் மாதிரி என்ன நீங்க ஒரு பாட்டுக்கு நானே மாதிரி சாங்ஸ் கூட ட்ரை பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், கண்ணான கண்ணை பாடுறது நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கிளாசிக்கல் செமி கிளாசிக்கல் பேஸ் தாளம் ஸ்ருதி பத்திலாம் நான் பேசிக்கா சொல்லணும். ஐ டோன்ட் நோ, அது அந்த பேசிக் ஐ திங்க் எவ்ரிபடி நோஸ் அபவுட். ஸ்ருதினா பிட்ச், அந்த பிட்ச்ல நீங்க மெயின்டைன் பண்ணி பாடுறீங்களா, தாளம்ன்றது பீட், அந்த பீட்ல நீங்க பாடுறீங்களா, அவ்வளவுதான். அதுல பேசிக்கா தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கிட்ட இது ரெண்டுமே இருக்கும். எது கேட்டீங்கன்னா அந்த பாவம் சொல்றோம்ல, அது ஃபீல் லேக் ஆகும். ஸோ இன்னைக்கு நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா டாம் டிக் அண்ட் ஹாரி சிங்ஸ்னா எல்லாருமே ஸ்ருதியோட பாடுவாங்க, எல்லாருமே தாளத்தோட பாடுவாங்க. ஐ மீன் அட்லீஸ்ட் மெனி ஆஃப் தெம். பட் தேர் இஸ் சம்திங் டிஃபரெண்ட் பிட்வீன் பிளேபேக் சிங்கர் அண்ட் நார்மல் சிங்கர். என்னன்னு கேட்டா ஃபீல், அந்த சாங்குக்கு அந்த லிரிக்குக்கான ஒரு ஃபீல்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு நம்ம சிங்கர்ஸ் லெஜெண்டரி சிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், முகமது ரஃபியோ, கிஷோர் குமாரோ, லெஜெண்ட்ஸ், லேட் லெஜெண்ட்ஸ், லிவிங் லெஜெண்ட்ஸ் லைக் எஸ்பிபி, யேசுதாஸ்லாம் எடுத்துட்டா இவங்க கிட்ட ஒரு டிஃபரன்ஸ், இவங்களுக்கும் மற்றவங்களோட டிஃபரன்ஸ்னா பாட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. பாட்டுக்குள்ள இறங்கிட்டு லிரிக்கோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த லிரிக்கு பாடுவாங்க. அங்க முன்னாடி ஒரு மைக் இருக்கிறதே அவங்க மறந்துடுவாங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் பீப்புள் அண்ட் அவுட்சைடர்ஸ், குட் சிங்கர்ஸ். ஏன்னா லட்சக்கணக்கில் தாளத்தோட ஸ்ருதி பாடுறவங்க இருக்காங்க. இதுதான் பிஎம்ஜியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவேன், மெஷின் மாதிரி பாடாதீங்க, சிங் வித் சம் ஃபீல். தேர் இஸ் திஸ் சாங்ல லிரிக்ல என்ன இருக்கோ அதுல ஃபீல் கொஞ்சம் பாடுங்க. அது நிறைய பேர் இப்போ பயங்கரமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு see people grow in that area. தாளம் ஸ்ருதி ஐ டோல் யூ நோ, ஸ்ருதின்றது பிச்சிங் தான். இப்போ என்னன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு மேபி 40 இயர்ஸ்க்கு அப்புறம் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து தட்ஸ் ஆல்சோ தின் மெம்பரேன் தானே, அது வந்து கொஞ்சம் லூசன் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு வயசாக. சின்ஸ் இட்ஸ் நாட் பீன் டியூன் டு சிங்கிங் ஃபார் மெனி இயர்ஸ். காலேஜ்ல பாடி இருப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் ஆனது போச்சு, குழந்தை பேச்சு, அவங்க குழந்தைங்களை பெரிய ஆளாக்கி அவங்கள ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா they will want to relax. அந்த டைம் vocal cord will not support immediately. ஏன்னா 20 வருஷம் கேப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த vocal cords திருப்பி ஜிம்முக்கு போற மாதிரி தான் திருப்பி ஒர்க் அவுட் பண்ண வச்சுதான் அவங்கள ஒரு இது கொண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ஒரு சாங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தட் சாங் இஸ் இன் டி, 2 ஸ்ருதியில இருக்கு அந்த பாட்டுனா, திடீர்னு பாட வரவங்களுக்கு அந்த 2 ஸ்ருதி டச் போகாது, ஹை நோட்ஸ் டச் ஆகாது. ஸோ அவன் வந்து ஒரு ஸ்ருதியில பாட வைப்பேன். நான் கம்மி பண்ணி என்னோட சாஃப்ட்வேர்ல போட்டு அது ஒரு ஸ்ருதி ஆக்கி ஒரு ஸ்ருதியில முதல்ல கொஞ்ச நாள் பாடுங்க. வோக்கல் கார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜிம் ஒர்க் கொடுங்க, ஒர்க் அவுட்ஸ் கொடுங்க. திடீர்னு மசில் புல் ஆயிடும் இல்லையா, திடீர்னு வெயிட் தூக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்காம சீல பாடுங்க, 1 ஸ்ருதியில பாடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது 1.5 ஸ்ருதியில பாடுங்க, அதுக்கப்புறமா 2 ஸ்ருதியில பாடுங்க. then you will do justice to that song. அப்படிதான் அந்த வோக்கல் கார்ட்ஸ் அவங்கள இது பண்ணுறது. that is why my wife named it as a gym. அது வரைக்கும் எனக்கு அந்த ஜிம் என்ற பேர் கான்செப்டே வரல. then we googled it, then we found there is nothing in the world called a music gym, so we called it Pioneer Music Gym. Why Pioneer Suresh? Because there are nearly 7 to 8 drummers in Chennai whose name was Suresh. so எந்த சுரேஷ்ன்ற ஒரு இது இல்லாம இருக்கிறதுக்காக Pioneer Drums Academy ஒன்று ஸ்டார்ட் பண்ண 91ல. அந்த Pioneer Drums Academy மாதிரி Pioneer Music Gym அப்படின்றது I have to thank my wife for giving that name. That's all. This is Shruti and Thalam பேசிக்கா. ஃபீல்ன்றது அதான், லயம், உயிர் கொடுக்கணும் பாட்டுக்கு. அதர்வைஸ் இட்ஸ் டெட் இது மாதிரி இருக்கும். நானும் பாடினேன், ஓகே தாளம் தாளம், ஸ்ருதி நல்லா, ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. இட் ஷுட் மேக் ஒன் ஃபீல் ஃப்ரம் ஹியர், இட் ஷுட் கம் ஃப்ரம் விதின். அப்போதான் அந்த சாங்கான ஒரு பியூட்டி கிடைக்கும். ஸோ தட் இஸ் திஸ் ஃபீல் இன் தி பியூட்டி ஆஃப் சிங்கிங் அண்ட் சாங். நதிங்க சங்கர், கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்றதுல வந்துட்டு நீங்க சொல்லணும் பாத்தீங்கன்னா, கிளாசிக்கல் மியூசிக் இருந்தால் நம்மளோட பொக்கிஷமான கர்நாடிக் மியூசிக்கோ இல்ல இந்துஸ்தானியோ அந்த பொக்கிஷம் இருந்திருந்தா, பேஸ் இருந்திருந்தா, இட்ஸ் அ குட் திங், பாசிட்டிவ், நைஸ் நோட். பட் அது இருந்தாதான் பாட முடியுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது பிரம்ம. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, சம் பீப்புள் ஹேவ் சிங்கிங் நேச்சுரலி இன் தட். இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும், பாலு சார் when he entered the industry he wasn't a classically trained singer. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், படிச்சு பார்க்கலாம், நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். when he got into the industry, when he sang இயற்கை என்னும் or ஆயிரம் லேவா or any of the songs, கிளாசிக்கல் பேஸே கிடையாது. பட் எவ்வளவு ஸ்ருதி சுத்தமா, எவ்வளவு அழகா பாவத்தோட. இன்ஃபேக்ட் புரட்சி தலைவர் had to wait for couple of months for him to do ஆயிரம் லேவா. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து அந்த சாங் எஸ்பிபி தான் பாடணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்பிபி went sick, ஃபீவர்ல இருந்தாரு. அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டு போறோம், இன்னைக்கு நல்லா ஆயிட்டாரு. ஏன்னா why are you waiting for me, let somebody else sing. no, you are singing சொல்லி வெயிட் பண்ண வச்ச சாங் தான் ஆயிரம் லேவான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னா,
லைஃப் கொடுக்குறது ஒரு சாங். ஆயிரம் மிளவா இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, அவர் பாடும்போது புரட்சி தலைவர் பாடும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் பாருங்க எஸ்பிபியோட சிங்கிங். ஸோ கிளாசிக்கல் பேஸ் இருந்தா ரொம்ப நல்லது பிகாஸ் யூ நோ த கிராமர் ஆஃப் சிங்கிங். சின்ன ரீ பாடினாங்களா தப்பு, அது பெரிய ரீ பாடிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கிராமருக்கு கிளாசிக்கல் மியூசிக் ஓகே. அது கத்துக்கிட்டா அதுக்கு கத்துக்கிறதுக்கு ஏஜே கிடையாது. கத்துக்கிட்டா சீரியஸா கத்துக்கிட்டா இட்ஸ் வெரி குட். ஹிந்துஸ்தானில அதே தான், லிட்டில் டிஃபரன்ஸ். இஃப் யூ லேர்ன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஹிந்துஸ்தானில ஆல்மோஸ்ட் த சேம் தான். தே சே நோ இன்வேஷன் ஆஃப் த முஸ்லிம்ஸ் வந்ததுனால சம்திங் பிகேம் ஹிந்துஸ்தானின்னு சொல்றாங்க. நம்ம படிச்சிருக்க ரீசனா படிக்கிறது தான். ஸோ இங்க இருக்கிற கல்யாணி ராகமே அங்க வந்து ஏமன்ன்றாங்க, ஏமன் கல்யாணி ராகம். ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம், இந்தியாவுக்குள்ள இருக்கிறது தான். பட் இந்த கலாச்சாரம் வந்து பயங்கரமான பியூட்டிஃபுல் கல்ச்சர். ஸ்கூல் டேஸ்ல அது எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து பேசிக் கொடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு லெவல் நம்மளோட கல்ச்சர் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். அது இல்லாதனால நத்திங் ராங், பட் யூ ஹேவ் டு லேர்ன் பேசிக்லி. அது சிங்கிங் என்ன தாளம்னா என்னன்றது பக்கத்துல யாராவது ஒரு மியூசிக் டீச்சர் இருப்பாங்க. கோ லேர்ன் சம்வேர், சிங். பிகாஸ் சிங்கிங்ல வர ஒரு ஹாப்பினஸ் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஒரு எந்த ஒரு இதுலயும் ஃபீல்ட்லயும் கிடையாதுன்னு தான் தோணுது. மோர் தேன் பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் ஆஸ் அ ட்ரம்மர் நானே சொல்றேன், மோர் தேன் பிளேயிங் ட்ரம்ஸ் ஆர் கீபோர்ட் ஆர் கிட்டார் ஆர் எனிதிங், சிங்கிங். ஏன்னா அது ஈஸியா உடனே முடியிற ஒரு விஷயம். கார் ஓட்டும் போது பாடலாம், எங்க வேணாலும் பாடலாம். அந்த பாடல் அந்த கிஃப்ட்டை வந்து தயவு செய்து டோன்ட் வேஸ்ட் இட், டூ சம்திங் பேக் டு தி சொசைட்டி. யா சங்கர். Super Suresh, thank you. Before we get into the Q&A, you can a few of us wanted to sing, and you also can choose somebody and ask them to sing. So either way, நீங்க வந்து இப்போ நாகேஷ்ல மைக்கோட இருக்காரு, so maybe we can start with Nagesh, and then probably you can choose people also. நம்ம PMG members also, few of them are there. Okay. And they can sing. We can try. Yes, so we can start. Maybe Nagesh can unmute and Nagesh ji, you can unmute and switch on the video as well, and you can sing. Okay, please start my video. Yeah, it's there. No, it's okay. Thank you, Nagaraj. Nagesh பாடுங்க. நீங்க சொன்னது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது புல் அடிக்குது எனக்கு. ஆக்சுவலா ரியலி ஒரு ஸ்டார், அதாவது நீங்க பெரிய ரொம்ப, அதாவது இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாகவும் இல்லை, பட் யூ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நல்ல சிங்கர்ஸ்க்கெல்லாம் வந்திருக்கோ இல்லையோ தெரியாது, பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதனால உங்களுக்கு மியூசிக் நாலேஜ் நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ஸ், இந்த பீட் நாலேஜ் நிறைய இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பாட்டை வந்து பாவத்தோட பாடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்னோட இதுவும் ஆக்சுவலா. மியூசிக்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு மியூசிக் சென்ஸ் இல்லங்க நாகேஷ். நான் ஏதோ இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, கத்துறது கல்லல லெவல்ல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். மியூசிக் ஜர்னில கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஜர்னி வாஸ் குட். That 35 years of my music journey, that is true. Really, I was wondering, இவ்வளவு இடத்துக்குலாம் போயிட்டு இவ்வளவு எல்லாம் இருக்க சாதாரண மனுஷன் காமா உட்காந்துக்காரன்னு நினைச்சேன் நானும். என்னங்க நம்ம ஒண்ணுமே சாதிக்கல, நம்ம என்ன பெருசா ரெண்டு கொம்பு வச்சுன்னு சொல்றது. We are not achieved anything, no? See, I won't compare, but பாருங்க, நான் since I traveled with the legends like Yesudas, simplicityங்க அவங்க எல்லாம். நீங்க எந்த நேரமும் அவரோட ஈஸியா இது இன்டராக்ட் பண்ணலாம். சித்ராமாலாம் நீங்க எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், you can never find people like them because they are down to earth and they will say I have learned nothing. On stage, Opera House, Sydney Opera House, you would have heard world level, world famous, one of the best auditoriums. Sydney Opera House அவர் சொல்லுவார் மைக் எடுத்தாருன்னா எனக்கு ஜீரோங்க அப்படின்னுவார். I could see a lot of PNGs. Hi. இதுல 2 தடவை வந்து பாடி இருக்கேன் நானு ஒரு ஜிம்ல. அதான் சொல்றேன், நான் உங்களை பார்த்திருக்கேன் நாகேஷ், நான் சொல்றேன். அதனாலதான் I've seen your face. Let this interaction be lively, ஜாலியா இருக்கட்டும். No formalities. சொல்லுங்க நாகேஷ், பாருங்க. ஏதாவது நான் ஒரு பாட்டு பாடுறேன், ட்ராக்க போட்டு பாடுறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா. ட்ராக் பஃபர் ஆகுதா? நாகேஷ் சார் வாய்ஸ் கேட்கல, இன்னும் கொஞ்சம் ஆடியோ கேட்க மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் சத்தமா பாடணும். பேசுறப்ப கேட்டது, இப்ப பாடுறப்ப கேட்கல. வைகை கரையில் வந்தால் வருவேன் உன்னருகில், உன் நினைவில் நெஞ்சம் வான்வெளியில் நாளும் நடக்கும் ஊர்வலங்கள். வைகை கரையில் வந்தால் வருவேன்
ட்ராக் கேக்குதா? ஓகே ட்ராக் கேக்குதா? இது என்னோட ஃபேவரட் சாங். இப்பதான் அவங்க எடிட்டிங் புரியுது எங்களுக்கு. அதான் சொல்ல வந்தேன். எனக்கோ சுருதி கனவே எனக்கோ திருதி உணர்வில் மனமே ஒதுகி வாடுதம்மா மனப்போல் கருகி பல பல ஜென்மம் நான் எடுப்பேன் பாடல்கள் கோடி நான் படிப்பேன் அன்பே உனக்கே காத்திருப்பேன் வைகரை வைகை கரை வந்தால் வருவேன் வருவேன். ஓகே தேங்க்யூ. ஓகே நாகேஷ் ரொம்ப நல்லா பாடுறீங்க. வெரி நைஸ், வெரி நைஸ் சிங்கிங். நீங்க இத வந்து வெளியில எங்க எக்ஸிபிட் பண்ணலையா இந்த மாதிரி சிங்கிங்? வீட்டோட மைக் செட் பண்ணி தான் பாடுறீங்களா? வீட்லயே மைக் செட் பண்ணி பாடுறேன் இப்ப நானு. நான் வந்து ட்ராக்ஸ் கூட பண்றேன் இப்ப நானு. ஓகே you are from Chennai? I am from Chennai மெடிப்பாக்கம். ஓகே சோ தயவு செய்து போய் ரெகுலரா பாடுங்க. சொல்லுங்க நாகேஷ். கரோகே ட்ராக்ஸ் கூட நான் பண்ணி கொடுக்கிறேன். இப்ப ஃபாரின்ல எல்லாரும் கேக்குறாங்களா? ஓகே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் மியூசிக் நான் பண்றேன். ஓனா கம்போசிங் கூட பண்றேன் நானு. Very good, very good, very good. Nice. Keep singing. Do something back to the society. எங்க போய் ஹோம்ல எல்லாம் போய் பாடுங்க. ஆஃப்டர்நூன்ல பாடுங்க. நல்லா பாடுறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு அந்த ஸ்லைட்டா அந்த ஒரு பிரெத் கண்ட்ரோல் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா அது இருக்கு. நீங்க பாடுனீங்க இல்லையா? அது பாடி முடிக்கிற இடத்துல லாஸ்ட் பல்ல துண்டு பல்லை வந்து ஒரே பிரெத் அது ஆக்சுவலா. திருப்பி பாடுங்க. ஆமா. திருப்பி பாடுங்க நாகேஷ். கரெக்டா அப்படியே பண்ணுங்க. அத நிறுத்த கூடாது. அந்த ஆஃப் பண்ணீங்கல இல்ல அங்க வாங்க. இல்ல சாங்கோட எண்ட்ல இருந்து வாங்க. பல்லவி எண்ட்ல இருந்து அதுக்கு முன்னாடி பாஸ் கிடையாது. அப்படியா? அப்பா படம் இப்போ குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஜாயின் பண்றியா? இந்த கால்ல பேசிக் இந்த மாதிரி விஷயங்கள் வராம பாத்துக்கோ. ஆமா கரெக்ட். Thank you sir. மத்தபடி sing very well Nagesh. Thank you very much. Keep singing please. Thank you. Sir அடுத்து ரகு sir. Thank you Nagesh sir. Next வந்து ரகுராமன் அவரு he is going to sing. So Raghu, you are over to you Raghu. Thanks Pioneer Suresh sir. நான் உங்களோட ஆர்கெஸ்ட்ரா ஃபுல் செஷன் பார்த்திருக்கேன். Thank you. இது அருமையா இருந்தது. எஸ்பெஷலி ஸ்லைட்லி பெட்டர் பாத்ரூம் சிங்கர்ஸ் மாதிரி உள்ளவங்களுக்கு இது இட்ஸ் a perfect platform. Thank you so much. So நான் வந்து இந்த அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட் அவர் வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்னு பண்ணியிருந்தார். அந்த கண்மணியே காதல் அந்த 1 மினிட்ல சிங்கிள் பிரெத்ல பாட முடியுமா? அது I am just going to try it. Just okay. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ கவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. Very good. Nice try. Thank you. A slight tune to Kerala. Your attempt was very good. Thank you. Raghu, would you like to switch on your video and tell something or enough? It's fine, thank you. Yeah. Okay. Thank you. That's a tough song actually. Live பாடுறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். பட் அத சேலஞ்ச் நிறைய பேர் பாடுறாங்க. PMC-ல பாடி இருக்கேன். Actually both Tamil and English நம்ம சாங்ஸ் பாடி நானே வீட்ல என்னோட கேமரால ரெக்கார்ட் பண்ணி YouTubeல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். Thank you sir. That's a passion.
If you are a singer in you should do that. Correct. And நீங்க வந்து PMG மெம்பர் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் பாக்குறீங்களா, நான் 2020 you need not be a member of GEM. எனக்கு உங்களோட கான்டாக்ட் கிடைச்சதுன்னா I can make use of you, sending you all to deserving places like home உங்களுக்கு அனுப்புறது, ஆர்ஃபனேஜஸ்க்கு அனுப்புறது. ஏன்னா அங்க போய் பழக வைக்கும் போது the happiness you get when you see people enjoy. Absolutely. வேலையே இல்லைங்க. Okay. ஏன்னா நாங்க SSW ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் we make it a point for any of these homes every month once. ஏதாவது ஒரு ஹோமுக்கு ஒன்ஸ் போறோம். மெம்பர்ஸ் போவாங்க, டெம்போ டிராவலர்ல போவாங்க. ஏன்னா என்னோட ட்ரஸ்ட்ல நாங்க ஃபண்ட் பண்ணுவோம் அதுக்கு, அந்த டிராவலுக்கு எல்லாமே. அங்க பாடிட்டு வரும்போது ஒரு திருப்தி இருக்கு தெரியுங்களா, அதுக்கு உலகத்துல எதுவுமே இல்லைங்க. How much ever. Please keep it in touch. Sure. Thank you. Lovely. Thank you Raghu. Suresh, next we will have Pradhiba. Pradhiba's daughter wants to play keyboard in front of you, so you can please Pradhiba mic on பண்ணுங்க. Pradhiba, yeah, சொல்லுங்க Pradhiba. Hello uncle, I'm Bharti. Can you hear me? I can hear you, Papa. Tell me. I listened to your story. It was very interesting. I love the way you shared it, and I learned a few Hindustani bhajans on the keyboard. And I will be singing Raghupati Rag. Play, Papa. Play. Let's all listen to you. Very good. Let's all clap for the kid. Pradhiba, super, Papa. Very good, very good. நீ கீபோர்ட் கத்துக்கிறியா பாப்பா? Okay, you are learning classical, Carnatic model கத்துக்கிறியா, Western model கத்துக்கிறியா? Hindustani கத்துக்கிறியா? Okay. Certain things, advantage and disadvantage in both the music என்னன்னு கேட்டாங்கன்னா Western musicலயும் Indian musicலயும். See, இந்த பாவம் நம்ம டாகி பாக்கி ஓகே இந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல இந்தியன் மியூசிக்ல என்ன ஒரு குட்டி டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா when it comes to writing the feeling the emotions வரும்போது வெஸ்டர்ன் மியூசிக் as a என்னன்னு கேட்டா அவங்க வந்து டைனமிக்ஸ் என்ன அதை வந்து நோட்டேட் பண்ண முடியும். ஓகே இருக்கும். சோ நீ ஒரு நோட்ஸ் எழுதும் போது சின்ன ரியா பெரிய ரியா சின்ன காவா பெரிய காவா அப்படிதான் நீ எழுதி போவேன் உன்னோட சாங்.
அது என்ன ஆக்சென்ட்ல வாசிக்கணும்னு உனக்கு தெரியாது. அது நீ எழுத முடியாது நம்ம லாங்குவேஜ்ல. புரியுதா? இதே வெஸ்டர்ன் மியூசிக்ல தே கேன் நோட்டேட் இட். அந்த ஆக்சென்ட் டைனமிக்ஸா தே கேன் நோட்டேட் இட். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, எதனால இப்ப நம்ம சொல்றாங்க இளையராஜா சரி இசைஞான இளையராஜா ஏன் ஹங்கேரி போனாரு, ஏன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா போனாருன்னு கேட்டா, அவரோட ஞானத்துக்கு அவர் எழுதுற ஸ்கோரை வந்து அப்படியே பார்த்தாங்கன்னா அப்படியே வாசிப்பாங்கன்றவர் அங்க கண்டுபிடிச்சாரு. இங்க வந்து இங்க அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இல்லாததுனாலதான் நம்ம ஆளுங்களை எந்த வகையிலும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஆளுங்க நம்மளோட ஸ்கூல்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. நம்ம ஸ்கூல்ஸ் நம்ம அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல இங்க இல்ல, இந்தியாவில இல்ல, சென்னையில பர்டிகுலர்ல இல்ல. இருந்திருந்தா அந்த டைனாமிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க, நம்ம வயலினிஸ்ட் அந்த மாதிரி வாசிச்சிருப்பாங்க. அங்க போய் அவர் ஸ்கோர் வச்சாருன்னா அப்படியே அவர் சொன்னது அப்படியே வாசிப்பாங்கன்றதா சொன்னார். சோ நீ கத்துக்கிறதுல மறுபடியும் அந்த கர்நாடிக் சரிகம பதனிசா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீ எந்த கீ வேணாலும் சாவா வச்சுக்கலாம், தெரியும் இல்லையா? எஃப்ல நீ சாங் வாசினா எஃப் கேன் பி சா. எஸ். டில நீ வாசிக்கிற பாட்டு டி கேன் பி சா. Whereas in Western music that cannot be changed. If a song is in C, it has to be in C only. If you move the key, the song changes to D. If they change ரெண்டு ஸ்ருதிக்கு போயிடுறாங்கன்னா D ஆகிடுவாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. எந்த ஸ்ருதியில பாருங்க சொல்லுங்கன்னா அவங்க சொல்றதை வச்சு நம்ம சாப்பிடுச்சிடலாம். That advantage we have. That advantage they don't have. நம்ம கிட்ட இந்த advantage இல்ல, ரைட்டிங் இல்ல, அந்த டைனமிக்ஸ் நான் சொல்றது அவங்க கிட்ட அது இருக்கு. So இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன். இந்த கிளாசிக்கல் மியூசிக்ல இதையும் கத்துட்டு அதையும் கத்துக்கிறது பெட்டர் பாப்பா. ஏன்னா யூ won't know whether you are in Chennai or in India in future. Say you are going abroad. அங்க போனாங்கன்னா இது I don't think it will work out. You will have to see it. லிடியன் நாதஸ்வரம் இருக்கான் தெரியுமா? வேர்ல்டு பெஸ்ட் பியானிஸ்ட் அவார்ட் வாங்கின குட்டி லிடியன் நாதஸ்வரம். Yes, yes. YouTube. He reads Western notations. He also knows classical music. சரிகம பதனிசாவும் தெரியும், ஸ்டாஃப் நோட்டேஷன்ஸ் எழுதுவான். So you better learn that also in future. இப்போதைக்கு வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணி வேணாம், learn this. But nice playing. Thank you. I wanted to ask you how to raise my voice while playing the keyboard. I'm getting confused to do both at the same time. You should know the tune, Baba. Ragupati Raghava Rajaram. கூட பாடி பார்த்தீனாலே தெரியும். நீ வாசி ஒரு நோட்டும் உன்னோட வோக்கல் கார்டும் அந்த நோட்டை கரெக்டா சேருதான். நீ அதை சேர்றனால then you are not actually touching the pitch of the keyboard, you are touching. C புடி புடி C ஹோல்ட் பண்ணுங்க. Yeah. சொல்லு, ஹோல்ட் பண்ணிட்டு சொல்லு சொல்லு. அவ்வளவுதான். E புடி E. இப்படியே பிராக்டிஸ் பண்ண, அவ்வளவுதான். இந்த மாதிரி நோட் வாசி சொல்ல முடியுதான் பாரு, பாட முடியுதான் பாரு. வந்துச்சுன்னா then you are going along with the tune. That's how you practice. You are good. Okay. I also wanted to try some tunes on my own. I tried it, but I don't know how to write it down and note it. நீ சென்னையா பாப்பா? சரி, நம்ம இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாம் முடிஞ்சு ஒரு மே மாசம் ஜூன் மாசம் போயிட்டோம். We will meet up one day. Surely I will help you. Thank you so much. Come and meet me. We will definitely help you. Okay, thank you. Bye. God bless you, Papa. Thank you. Bye. Thank you, Bharati. That was nice. Thank you, Pratibha. So we have அடுத்து மணின்றவர் கேட்டிருந்தாரு, but I don't know if Mani is available. If Mani is not there, Ravinder is the next in queue. So we'll give it to Ravinder. Ravinder can unmute the audio and video for now. Hi, Ravinder. Hi, Suresh. Hi, Ravinder. Oh, நம்ம ரவீந்திரா? யாரும் நினைச்சீங்களா சுரேஷ்? இப்படி ஒரு சஸ்பெண்ட் இருக்கு, உங்க பின்னாடி ஒரு சூரிய வெளிச்சமா இருக்கு. டர்ன் பண்ணிக்கீங்க ரவீந்தர்ஜி, அப்பதான் உங்க பேச தெரியும். சொல்லுங்க ரவி. Nice and Shankar and it was interesting. So Shankar and the Lynch Chopra will join, have an opportunity to Suresh. Okay. Michael Kamala Sharanam sorry. சொல்லுங்க ரவி. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவு பகலும் காவியம் பாடு, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு.
நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோரி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வெரி குட் ரவி. தேங்க்யூ. வெரி குட் ரவி. இது இந்த பாட்டு கேட்கும்போது தான் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னா மியூசிக்ல வந்து மியூசிக் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜே கிடையாது சங்கர். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டார்டட் மை கெரியர், நான் சொல்றதுன்னா 8 வயசுல இருந்து 10 வயசுல இருந்து மை லைஃப் ஸ்டார்டட் வித் ஒன் அண்ட் ஒன்லி ஆர்டி பர்மன். ஸோ ஹிந்தி பாட்டு கேட்டுதான் என் மியூசிக் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. 74, 75 ஷோலே வந்த டைம் when I was 8 years or 9 years time. ஸோ மியூசிக் நான் என்னோட அனுபவத்தில் என்ன கண்டுபிடிச்சேன்னா மியூசிக் இஸ் யூனிவர்சல் அண்ட் மியூசிக் பிலாங்ஸ் டு எவ்ரிபடின்ற மாதிரி தான். रफी साहब, किशोर दा और हेमंत कुमार और मुकेश जी இவங்கள மாதிரி நம்ம அவங்கள பிபிஎஸ், ஏஎம் ராஜா, நம்ம ஒன்லி மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய இவங்கள தான் நம்ம இது பண்ணி பார்க்குறோம். ரஃபி சாப், கிஷோர், டிஎம் சவுந்தரராஜன் और எஸ்பிபி और எஸ்தா தான் பார்க்குறோம். பட் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தெரியுமா. நார்த்தா இருக்கட்டும் சவுத்தா இருக்கட்டும், மன்னாடே, முகேஷ், ஹேமந்த் குமார், இங்க வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஸ், ஏஎம் ராஜா, சீர்காழி, எவ்வளவு சிங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாமே ஒரு கலப்படமா கேட்டாதான் ஒரு மியூசிஷியனுக்கு மூளை கொஞ்சமாச்சும் மெச்சூரிட்டி வரும். ஏன்னா யூ ஹேவ் லிசன் டு எவ்ரிபடி, நாட் பி யூனோ எனக்கு இதுதான் பிடிக்கும் எனக்கு அந்த பிடிக்கும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க சித் ஸ்ரீராம் ராக்கிங் த வேர்ல்ட். யூ ஹேவ் டு லிசன் டு ஹிஸ் சாங், ஹிஸ் சிங்கிங் ஆல்சோ, ஹிஸ் ஸ்டைல் ஆல்சோ. கொஞ்ச நாள் முன்னாடி ஹரிச்சரன், அந்த மாதிரி எல்லாரோட சிங்கிங் கேட்கணும். த பெஸ்ட் ஆஃப் இட் நம்ம கேட்டுக்கணும், அவ்வளவுதான். ஸோ மியூசிக்ன்றது யூனிவர்சல்ன்றது வெரி மச் ட்ரூபா. லாங்குவேஜ் இஸ் நோ பேரியர் அட் ஆல். அதில் பிபிஎஸ் பத்தி சொல்லணும்னு சொன்னேன். யேசுதாஸ்க்கு பிபிஎஸ் தான் குருன்னு சொல்லுவாங்க. லவ்லி ரவி. லெட் மீ லிசன் டு மை ஃப்ரெண்ட் உமா. எஸ்கேப் ஆயிட்டாங்களா உமா? உமா இருக்காங்க சுரேஷ். அதுக்கு முன்னாடி காயத்ரின்னு ஒருத்தங்க பாடணும்னாங்க. பட் இஃப் உமா இஸ் சிங்கிங் வி லிசன் டு உமா தென் காயத்ரி. யா ஷூர். எடுக்க முடியாது. காயத்ரி பாடட்டும். சுரேஷ் ஐயா வா. அந்த மாதிரியான அதிர்ச்சியான விஷயங்களை எல்லாம் நான் பண்றது இல்ல. ஹலோ ஹலோ நானே பாக்குறேன்மா. இல்லைங்க சுரேஷ், though I know you more as a friend and I have enjoyed your numerous orchestra shows, I was always on the enjoying part than on the singing part. I will like to be always a bathroom singer. அது மட்டும் இல்ல, உங்க வளர்ச்சியையும் இதையும் பார்க்கலாம் விரும்புறேனே ஒழிய நிறைய பேர் டெஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிறேன் நான் இவங்களை எல்லாம் விட எவ்வளவு மோசமா பாடுவேன். பாடி உங்களுக்கு எல்லாம் வந்து ஜூம் ஆர்கெஸ்ட்ரா பை சுரேஷ் இதை வந்து ஒரு ரசிக்கக்கூடிய விஷயத்தை விட அதை வந்து ஒரு கஷ்டமான விஷயத்த கொண்டு போக நான் விரும்பல. So I would like to listen to all of you on the way you correct it and help people enjoy their singing. I would like to do. இல்லங்க பேசிக்கா என்னன்னா உமா, நாம ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னா தேர் சிங்கிங்ன்றது வந்து கடவுள் வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்திருக்காரு. அத எப்படி யார் கொண்டு வரா முன்னாடி அதை உலகத்துக்கு நம்ம என்ன பயனுள்ளதா செய்யறோம்ன்றதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இத்தனை வருஷம் இருந்திருக்குது போல இருக்கு. அதர்வைஸ் நான் பிஎம்ஜி ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்டிங்கே பண்ணாம how am I able to get 85 people only by word of mouth? ஒரு ஃபேஸ்புக்ல எப்போ ஒன்று போடுறோம். இப்பதான் இன்ஸ்டாகிராம்ன்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல எனக்கு என்ன ஆப்ரேஷன் என் டாக்டர் தான் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கா. பட் பை வேர்ட் ஆஃப் மவுத் பரவணும். ஒருத்தர் சொல்லி பாம்பேல இருந்து வந்து இப்போ இங்க குரூப்ல இருக்காங்க ரஜினி கிரீஷ்ன்றவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் a professional singer. அதே மாதிரி சுமிதா வாசந்தன் பாம்பேல இருந்து வந்தாங்க. ஷீ இஸ் a professional singer. இவங்க எல்லாம் எப்படி வந்து இது பண்றாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லாம இருந்தது. Now PMG is there. This is my dream to take PMG to various cities. Like நேத்து இவர் சொல்லிட்டு இருந்தார்ல, மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, கனவு. என்னோட கனவு அதுதான். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மக்கள் இடையிலே கொண்டு போனோம். அவங்க இந்த மாதிரி நல்ல சிங்கர்ஸ், உங்களை மாதிரி நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் வந்து வெளியில கொண்டு வரணும். வெளியில கொண்டு வந்து பப்ளிக்கு எதாவது பண்ணணும். பேக் டு த சொசைட்டி. லைக் யூ நோ we have done almost 14 shows in the last 4 years. 14 shows we have collected almost around 30 lakhs
charity alone. We have done charity alone. கிட்டத்தட்ட 30 lakhs பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா சிட்டிஸும் நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர்ல, பெங்களூர்ல, மதுரையில, பாம்பேல, டெல்லியில. In fact, I'm talking to a couple of my friends in Colombo also. I don't know whether people abroad are also having some idea of such thing. And in the concept, யார்கிட்டயுமே இல்லை. It's so unique that there are a lot of karaoke clubs. எல்லாம் வருவாங்க, இஷ்டத்துக்கு பாடுவாங்க, கரெக்ஷன் பண்ணுறாங்க. They went out and they leave. அப்படி கிடையாது. PMG is not like that. They come, they enjoy, they learn. Finally, they do something back to the society. That's the beauty of Pioneer Music. நீங்க ஒரு லாக்டவுனுக்கு ஒரு 15 days முன்னாடி you were trying to reach me telling that you wanted to come down to Coimbatore to have a base. And I was also very happy that to help you out. Always welcome, Suresh. Philanthropic plus unga musical inclination ku Coimbatore is always welcome and ready to help you to set up a platform in Coimbatore always. And maybe then in Coimbatore in a closed audio room of yours I would try to test my voice, not here. கண்டிப்பா 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 வரும். ஏன்னா lot of friends are asking from Coimbatore. நான் சொன்னேன் நீங்க சும்மா ஆரம்பிங்க, உங்களை வேற பேர்ல ஆரம்பிங்க, கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கங்க. They said இல்ல நம்ம Pioneer Music Gym என்ற பேர்லயே பண்ணலாம். Now that is getting popular also. Let's do it together, sir. உங்க ஹெட் ஆபீஸ்ல எங்களுக்கு சப்போர்ட்லாம் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. So you will definitely come to Coimbatore 100%. The first branch after Chennai will be Coimbatore only. உங்க பிரான்சைஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க சுரேஷ். உமா தான் உங்க பிரான்சைஸ், நீங்க புடிச்சிருங்க, அவங்கள விடாதீங்க. இல்ல நான் ஏற்கனவே பேசிட்டாரு. நான் yeah, definitely. Yeah, also was nice. Okay. சங்கர் நான் பாடலாங்களா? சார் சங்கர் சார் ஒரு நிமிஷம். காயத்ரின்னு ஒருத்தங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து ப்ளீஸ் பாட சொல்லுங்க, பாட சொல்லுங்க. ஏன்னா கடைசியா நான் பாடுறேன், ஏன்னா அப்புறம் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட போறாங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு கடைசி எல்லாம் கிடையாது. அடுத்து நீங்க பாடலாம். ஒரு களத்துல இறங்கி இருக்கோம்ல, பாத்திரலாம் ஒரு கையை. காயத்ரி மேடம் நீங்க பாடலாம் இப்போ. காயத்ரி மேடம், can we ask PMG members also to sing? Yeah. PMG members will also be singing. We'll mix and match, Suresh. Sure. Gayatri, please carry on. Yeah, நான் காயத்ரி. Hi Gayatri. யார் என்னன்னு சொல்லிக்கங்க மேடம். நீங்க எங்க இருக்கீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில தான் இருக்கறேன். Very good. ஓகே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, அபிமானம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே, ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, அபிமானம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. தேங்க்யூ சார். நைஸ் காயத்ரி. என்னன்னா இப்ப நீங்க வந்து பாடினது ஸ்ருதி சுத்தமா இருந்தது. ஓகே, இப்போ நான் என்ன இந்த அனுபவத்துல என்ன பார்த்தேன்னா, நிறைய பேருக்கு பாட ஆர்வம்ல நிறைய பேருக்கு ஸ்ருதியில ப்ராப்ளமே இருக்கிறது இல்ல. என்ன பை காட்ஸ் கிரேஸ் நோ தெரியல, ஸ்ருதி மேக்ஸிமம் நல்லா வந்தது. when it comes to தாளம் there will be little bit of a challenge. So நீங்க நாகேஷ் பாடினார் பாருங்க, ட்ராக் போட்டுட்டு நீங்க பாடி இருந்தீங்கன்னா உங்களோட ரிதம் சென்ஸ் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். Maybe you can take 10 minutes time, come back with another song where you can play a rhythm and with the track and then sing a song. So that I can judge you. நல்லா இருந்தது, பர்ஃபெக்டா சுதில இதுவும் இல்ல, பட் தாளம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு ட்ராக்கோட பாத்தீங்கன்னா I will probably tell you where you are and நான் விட மாட்டேன், அதுக்கப்புறம் PMG வர சொல்லிடுவோம். ஓகே Thank you சுரேஷ். அடுத்து சங்கர் சார் பாட சொல்லலாம் சார். சங்கர் சார் பாடிடலாம். Yes. சங்கர், I'm ready here, but பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ,
மின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் சடை முடித்து பின்னலாய் எடபோட்டு என் மனச எடபோட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போறேண்டி மை எழுதும் கையாலே பொய் எழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சேன் நான் புறந்தான் காதலிச்சேன் ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. தேங்க்யூ. சூப்பர் சாங். யார் பாடுறது சங்கர் அந்த பாட்டு? டிஎம்எஸ் தான் இல்லைங்களா? என்ன ரேஞ்ச் தெரியுங்களா? அது எப்படின்னு தெரியல, ஏதோ பாடிட்டேன் ஒரு தைரியத்துல, நீங்களா இருக்கீங்கன்ற தைரியத்துல பாடிட்டேன். ஓகே ஓகே குட். நல்லா பாடுங்க. நான் சொல்றேன் அந்த ரேஞ்ச், ஒரிஜினல் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஹை. அதாவது நார்மலா வந்து திடீர்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றது நிறைய பேர் இந்த ஒரிஜினல் ஸ்ருதியில தான் சாங்க நம்ம பாடினா அதுக்கு ஜஸ்டிஸ் பண்றோம் அப்படின்றது வந்து தப்பான ஒரு ஆட்டிடியூட். இப்போ ஒரு லதாஜியோ ஆஷாஜியோ ஒரு எஸ் ஜானகி அம்மாவோ பாடின ரேஞ்சுக்கு நம்மளால அந்த ரேஞ்ச் டச் பண்ண முடியலன்னா யூ ஷுட் நாட் ஃபீல் பேட் அட் ஆல். ஏன்னா காட்ஸ் கிவன் வோக்கல் கார்ட் ஸ்ட்ரென்த்னு ஒன்று இருக்கு. அப்படி பார்த்தா ரேஞ்சில் பாடுறவங்க தான் நல்ல சிங்கர்ஸ் நீங்க நினைச்சீங்கன்னா உஷா உதுப் என்ன ரேஞ்சு, பாம்பே ஜெயஸ்ரீ என்ன ரேஞ்சு, மால்குடி சுபா என்ன ரேஞ்சு, அவங்க ரேஞ்சுக்கு அவங்க சாதனை பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ யூ ஷுட் நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் டு தீஸ் லெஜெண்ட்ஸ் ஆர் தட் ரேஞ்ச். ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு என்னால் அந்த ஹை நோட் போக முடியல அதனால நான் அழுவேன்னா அது தப்பு. யூ டோன்ட் திங்க் லைக் தட் அட் ஆல். அந்த பாட்டோட ஸ்ருதி கம்மி பண்ணி அதுக்கு பாடுங்க. அந்த ஸ்ருதி கம்மி பண்றதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுங்க. மற்றபடி அந்த சாங்ல பாடினா ஐ ஆம் ஈக்குவல் டு ஹர் ஆர் ஐ ஆம் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்ற தாட்டே வரக்கூடாது. அது நிறைய பேருக்கு அது ஒரு இன்னபிஷன் இருக்கு. என்னால அந்த ஒரிஜினல் பிட்ச்ல பாட முடியலையே அப்படின்னா பாட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒன்றும் அவங்க கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி நிறைய பார்த்துட்டு நான். If you sing the original pitch, it's fine. The God's given gift is there. Vocal cords is supporting you. If you are not able to touch that pitch, no hassle. No, don't feel bad about it at all. If somebody says, "Ayyo, நீ இந்த original கீழ பாடல, இறங்கி பாடுனியா?" ஐயா அப்படின்னா don't listen to such people. They're negative. Thank you. But I would like to listen to Shankar Narayanan. Fantastic. இல்ல நான் இன்னைக்கு பாடல. நான் இப்போ மாடரேட்ல இருக்கனால இன்னைக்கு வேண்டாம். அடுத்து வந்து we have Shastri ji having he wants to say something. We'll listen to him, then we'll have Monica to sing the next song. Shastri ji, over to you. You can switch on the video and mic, Shastri ji. HNS escape இல்ல அவரு மேபி வீடியோ டிசேபிள் பண்ணிருக்கீங்க. நான் எடுத்து விடுறேன் சார், ஒரு கவலைப்படாதீங்க. நீங்க பேச ஆரம்பிங்க, நான் உங்களோட ஆன் பண்ணி விடுறேன். Yeah, I'm started. Grand entry. Yes, your video is on. Hi Suresh, how are you? I am fine, Shastri sir. Majanandam partner, I'm so happy that you are getting into this kind of galleries. A little bit of sharing of experience, all of that. Yeah. So nice. I'd like to share 5 seconds my experience with PMG, and then maybe if you allow me a small line on Rishi Kapoor's today is no more. मैं शायर तो नहीं है. கொஞ்சம் கிட்ட வாங்க சாஸ்திரி சார், கொஞ்சம் கிட்ட வாங்க. Yeah, मैं शायर line பாட रहा PMG வந்து game changer for singers. See, I am 60 plus. I joined a couple of years back, and basically I am not even a bathroom singer. That's what I used to say. And Suresh was telling earlier that about the range and all. I was telling Suresh also, some songs when I entered PMG, I could not touch the high notes. Today I asked him to reduce the pitch and all. I told him a couple of times. Now I am able to do it. That's how actually the training goes, is it not, Suresh? I mean, you keep on singing, your range also will go. And a couple of things is PMG வந்து ஒரு ஜிம் மாதிரி ஏதோ ஒரு ஜிம்ல பணம் கட்டிட்டு வந்துட்டு போற
every about 100 members are all intermingled. It's an extended family for us. It's like, it's a party. Every week is a picnic party for us. And the way we enjoy our each other singing and all is unbelievable. So it's a place to be for every singer, at least once in their lives. A couple of years PMG la irundaka, you are done in your life as a singer. So definitely you'll get a couple of chances on stages and all your stage fears will go off. உங்க வயிற்றுல இருக்கிற இதெல்லாம் ஓடிடும், எலி எல்லாம் ஓடிடும். So with that, நான் கல்யாணம் பேசுறேன். எங்க பார்ட்டியோட தலைவரே எங்களோட HNS சார் தான். So ஒரே ஒரு லைன். Today unfortunately we lost Rishi Kapoor, and அவருடைய almost made in cinema when he is saying one line I'll sing and close this. मैं शायर तो नहीं मगर sorry I'll come to the lower pitch. मैं शायर तो नहीं, அதே ரேஞ்ச் தான், அதே ரேஞ்ச் இல்ல ஆக்சுவலி இந்த ரேஞ்ச் கிடையாது, இன்னும் கீழ் ரேஞ்ச் தான் அந்த சாங் இருக்கு. शायर मैं शायर तो नहीं मगर हंसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. मैं शायर तो नहीं. யார் பாடினது சாஸ்திரி சார்? யார் பாடினது அந்த பாட்டை? கைலேந்து சிங்கிட்டு நிறைய பேருக்கு அவரெல்லாம் கூட தெரியாது. அப்படி அது கரெக்ட், அந்த காலத்துல இல்லையா அவரு? நிறைய பேருக்கு generally it is only Rafi Saab and Kishore da. நிறைய பேருக்கு இந்த other Shailendra Singh. Initially for I mean Rishi Kapoor, Shailendra sang so many songs. Kapoor Checker till the such time he sang one song. Thank you sir. Thank you sir. Thank you for your feedback. First உங்களுக்கு அந்த துக்கம் தொண்டை அடிச்சது எங்களுக்கு தெரிஞ்சது. Thank you. Then we will now go to Monica. Monica is Bharati's sister. She wants to sing, so we'll listen to Monica. After that, Karthik's son will sing. Monica, over to you, ma. Yeah, I'm Monica, and I want to sing a Carnatic music. Fantastic, baby. Which is called Arul Purivai. Oh, very good. Shruti irukka pakathula? Shruti pakathula Shruti box irukka pakathula? தம்புரா கேக்கலையே கட்டு. ஐஃபராக்க போடுறா. அதான் பார்த்தேன். என்ன ஏமாத்துறீங்களே? ஸ்ருதி பாக்ஸ் போட்டு எப்பவுமே பாடு. ஓகே, ஆல்வேஸ் ஹேவ் தி ஸ்ருதி பாக்ஸ் வித் யூ. வணக்கம் சார். வணக்கம். என்ன ஸ்ருதில பாடுறா குழந்தை? என்ன ஸ்ருதில பாட போறா குழந்தை? அஞ்சா? ஜி ஷார்ப். ஜி ஷார்ப். வெரி குட். போடு பாப்பா, ஜி ஷார்ப் போட்டுட்டு பாடு. ஓகே. ஜர்னி கேட்டதுல ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அருள் புரிவாய் கருணை கடலே ஆருயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை பரிபூர்ண சதானந்த வாரியே பரிபூர்ண சதானந்த வாரியே பக்த ரக்ஷகனே பரமாத்மனே பக்த ரக்ஷகனே பரமாத்மனே அருள் புரிவாய் கருணை கடலே ஆருயிரனைத்தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே அருணோதயம் போலாத்ம சக்தியும் அருணோதயம் போலாத்ம
சக்தியும் அறி உண்மை அன்பும் திருவும் தருவாயே அறி உண்மை அன்பும் திருவும் தருவாயே நறும பெயர் வாழும் தருணமாமலையே நறும பெயர் வாழும் தருணமாமலையே தங்கிலும் எங்கிலும் மங்களம் பொங்கவே தங்கிலும் எங்கிலும் மங்களம் பொங்கவே அருள் புரிவாய் கருணை கடலே ஆருயிரரைத்தும் அமர வாழ்வு பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே. பாப்பா பாப்பா நீ வந்து இப்ப ஜி ஷார்ப்ல பாடினல்ல? ஆமா. ஜி அங்கிள் ஜி ஜி வைக்க ஜில தான் இருக்கு. இப்ப இதுல பாடு போடு ஜில போடு. ஏன்னா உனக்கு ஸ்ட்ரெயின் தெரிஞ்சது பாரு மேல போகும்போது ஹை நோட் போகும்போது ஒரு ஸ்லைட் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் தெரிஞ்சதுல அது இல்லாம இருக்கும் பாரு. இப்ப ஜில ஜில பாடு. இப்போ தம்புரா போடு தம்புரா போடு. ஜில தான் இருக்கு. தம்புரா கேக்கல பாப்பா. அருள் புரிவாய் கருணை கடலே ஆருயிரனைத்தும் அமர வாழ்வு தரவே அருள் புரிவாய் கருணை கடலே பரிபூர்ண சதானந்த பாரியே பரிபூர்ண சதானந்த பாரியே பக்தரக்ஷகனே பரமாத்மனே பக்தரக்ஷகனே பரமாத்மனே அருள் புரிவாய். இந்த நோட் நீங்க போன தெரியுமா? இப்ப கம்ஃபர்டபிளா சவுண்ட் ஆச்சு. இப்ப ஹை நோட் போனப்ப அது இந்த ஸ்ருதியில ஜில அழகா சவுண்ட் ஆச்சு. ஜி ஷார்ப்ல பாடுறதுல நான் ஸ்லைட் ஸ்ட்ரெயின் தெரிஞ்சது. So this is why இதனாலதான் பிட்ச் கம்மி பண்றது ஏத்துறது பண்ணிடுறோம். நம்மளோட வோக்கல் கார்ட்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணாம போனோம். ஏன்னா நம்மளோட வோக்கல் கார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணினா there is something called nodules. இந்த நாடியூல்ஸ் வந்து வோக்கல் கார்ட்ஸ்ல வந்து புண்ணு மாதிரி வந்துடும். ரொம்ப நீ ஸ்ட்ரெயின் பண்ணினா உன்னோட ரேஞ்சுக்கு மீறி பாடினா உன்னோட மசில் நீ டேர் பண்ற மாதிரி. உனக்கு ஜி ஷார்ப் கரெக்டா இருந்தது உனக்கு நீ ஃபீல் பண்ணனா ஓகே. ஜி ஷார்ப்புக்கு மேல போகாத, ஏக்கெல்லாம் போயிடாது. ஓகே பட் கம்ஃபர்டபிளா சவுண்ட் ஆனது ஜில நல்ல சவுண்ட் ஆச்சு. ஓகேவா? பாடிட்டு இருந்து அப்புறம் ரொம்ப ஹையா இருக்குன்னு ஜிக்கு மாத்துனேன். ஜி ஷார்ப்க்கு மாத்து. கரெக்ட். ஜி ஷார்ப் நார்மலா சொல்லி கொடுப்பாங்க டீச்சர்ஸ். நீ அந்த ரேஞ்ச் தொடுற அப்படியே பிராக்டிஸ் பண்றது நல்லதுதான். பட் கான்சர்ட்ஸ் போகும்போது நீ ஸ்ட்ரெயின் ஃபீல் பண்ணினா கான்சர்ட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயின் ஃபீல் பண்ணினா ஜில பாடிடு. Nobody will know. Nobody can come and question you. நீ ஏன் ஜி ஷார்ப்ல பாடல, நீ ஏன் ஜில பாடல யாரும் கேட்க முடியாது. இது உன்னோட வோக்கல் கார்டு, உன்னோட பிசிக்கல் அந்த இது கம்ஃபர்ட் தான் நீ பார்க்கணும். சாங் ஜி ஷார்ப்ல இருந்திருக்கலாம் பட் உன்னோட வோக்கல் கார்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? கடவுள் கொடுத்த அந்த வோக்கல் கார்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அதை ஸ்ட்ரெயின் பண்ணா பாத்துக்கணும்னா கம்ஃபர்டபிளா ஜில பாடினா முடிஞ்சா ஜி ஷார்ப்ல பாடிக்கலாம். ஓகே பேட் அச்சலாம். Super Monica well done. Monica and Bharati who played keyboard are sisters. முன்னாடி keyboard play பண்ண Bharati and Monica were sisters. And they both are lovely storytellers. இந்த சின்ன வயசுல storytelling சூப்பரா பண்ணுவாங்க. We can listen to them in some other session. Good show, Monica and Bharati. Well done, Pradipha. Thank you. Thank you, Shankar. Thank you so much for giving the space for our daughter. Thanks, sir. So next we have Karthik Kumar's son ready. Someone had asked about the ragam. It is Shankar, சொல்லுங்க. The ragam is Hamsadhani. Hamsadhani, okay.
This ragam is Hamsadhani அப்படின்னு சொல்றாங்க. Hamsadhani ragam. நீ சொல்லாத நான் தெரிஞ்சுப்பா பாப்பா. எனக்கு தெரியாது அதெல்லாம். Good. Thank you. We have Karthik Kumar with us and he wants his son to sing. Kanna நீ உன்னோட introduce பண்ணிட்டு then you can sing. Neeraj, I'm studying 5th standard. I'm going to sing a song from a Beagle movie. Yeah, sing. Go ahead. Beagle. Super. காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய், மன்னவன் சாய்கிறான் கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையே வளர்த்தான் என்னை விட்டு போகுதோ, வீதியில் வீரவால் தீ பிடித்து வேகுதோ, எழுந்து வா திரும்பி வா, எழுந்து வா எழுந்து வா. Very nice, Karthik. Thank you. Very nice, Karthik. கூட்டு வந்துருங்க எல்லா குழந்தைங்களும் ஒரு நாள் PMG கூட்டு வந்துருங்க. All Chennaiites. Karthik, you wanted to ask some question. You wanted to. Karthik. Yes sir. இப்போ நம்ம கல்ச்சர்ல வந்து இந்த ஆல்பம் இருக்கு இல்லையா சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ கார்த்திக் உங்க கிளாரிட்டி இல்ல கார்த்திக். இல்ல சொல்லுங்க கார்த்திக். இப்போ வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து கிரியேட் பண்றாங்கல்ல சார். இப்போ முன்னாடி நிறைய இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டே வருதா தமிழ்ல? That's because ட்ரெண்ட் வந்து மாறிட்டு வருது. ட்ரெண்ட் வந்து எல்லாருமே இதான் ட்ரெண்டின்னு போயிட்டு இருக்காங்க, which is actually very sad state. ஏன்னா நமக்கே நம்மளோட ஸ்ட்ரென்த் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜனங்களுக்கு என்னன்னா நம்மளோட கிளாசிக்கல் மியூசிக்கோட பவர் என்னன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அது கூட நம்ம போயிடலாம். ஸோ லெட்ஸ் கோ வித் தி ஃப்ளோ அப்படின்ற மாதிரி இது போயிடுது. பை டூயிங் ஸோ என்ன ஆயிடுது, நம்மளுடைய ட்ரெஷர் கிளாசிக்கல் மியூசிக் நம்மளோட ட்ரெஷர் கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்கிறது உண்மை. நீங்க வந்து இன்னைக்கு சாங்ஸ்ல எடுத்துக்கங்களேன், ஜெனரேஷன் தெரியும். பிஃபோர் த 90s ஆஃப்டர் த 90s ஒரு இதுவே பிரிச்சிடலாம். நம்மளோட கிளாசிக்கல் மியூசிக்கோட ஸ்ட்ரென்த் 90க்கு முன்னாடி எப்படி இருந்தது, 90க்கு அப்புறம் எப்படி இருந்தது, அதுதான் இன்னைக்கு உலகம். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரியே போயிட்டு எது வேணாலும் இன்னைக்கு வந்து ராகம் பேஸ்ட்ன்றதே ரொம்ப ரேரா போச்சு. அந்த இப்போ குழந்தை சொன்னா பாருங்க, எனக்கு தெரியாது ராகம்ஸ்னா என்னன்னு. அப்படி என்னன்னா ராகம்ஸோட டீடைல்ஸ் தெரியாது. குழந்தை சொல்லி பாருங்க, ஹம்சானந்தின்னு திடீர்னு கல்யாணி குழந்தைங்க எல்லாம் அந்த ராகம் பேஸ் பண்ணி அந்த காலத்துல பண்ணதெல்லாம் ஒரு வேல்யூ இருந்தது. இன்னைக்கு கூட நீங்க பாட்டு கேட்கறீங்கன்னா யூ ஆர் லிஸ்னிங் டு சாங்ஸ் ஆஃப் த 90s தான். ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரெண்டியா இருக்கும், ஒரு 6 months இருக்கும், காணாம போயிடும். ஏன்னா there won't be any ராகா பேஸ்ட் ஆர் லைஃப் இன் இட். லைஃப் அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். சிலதான் இன்னைக்கும் நம்ம கேட்கிறோம், 2000ல வந்ததெல்லாம் இன்னைக்கும் நம்ம கேட்கிறோம். பட் மெஜாரிட்டி வாஷ் அவுட் ஆனது காரணம் அதுதான். there is nothing great about the compositionsன்றது தான் உண்மை. சோ இந்த தமிழ் இந்த வெஸ்டர்ன் டாமினேஷன்ல சொல்லுங்க இப்ப இந்த மாதிரி ஆல்பம் கிரியேட் பண்ணணும் அப்படி யாராச்சும் வந்தா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஒரு 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 எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு. கண்டிப்பா ஹெல்பிங் மியூசிக்ல ஹெல்ப் பண்றது கண்டிப்பா முடியும். I have a team, very good team. My musicians, most of the musicians are working with இசைஞானி இளையராஜா. நீங்க டீம்ல நீங்க அவரோட ஷோல பாக்குறவங்க எல்லாம் என்னோட ஆர்கெஸ்ட்ரால வாசிக்கிற பசங்க. So I hire the high quality musicians. That is why my orchestra budget is quite high. நீங்க யூடியூப்ல போயிட்டு நம்ம பைனல் மியூசிக் வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் படிச்சீங்கன்னா வரும். ஆர்கெஸ்ட்ரா வந்து one of the best orchestras I have because we pay well, get the best of the musicians and have them. மை क्वेश्चन வந்து இன்னும் ரீஃபைன் பண்ணி கேட்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்க இதுல MBA படிச்சிட்டு இருந்தவங்க படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வெளியே வரும்போது அவங்க ஃபுல் எம்ப்ளாய்மெண்டா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்பரேட் லைஃப்ல போயிடுறாங்க. பட் தே மே மிஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங். ஜிம்ல வந்து பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், they will be having their own setup. இது மாதிரிலாம் இருக்கும். 4-5 பேர் சேர்ந்தாதான் வந்து they will form ஒரு மியூசிக் குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிரியேட் பண்ணலாமே, அதுக்கு தான் நான் கேட்கிறேன் சார்.
இஸ் தேர் எனி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இப்ப லெவல்ல கிரியேட் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா கார்த்திக், அதனாலதான் இந்த மீட் வந்து எனக்கு பல வகையில இட் ஷுட் பி an eye opener மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஐ எம் ஷார்ட் ஆஃப் ஐடியாஸ். ஏன்னா மியூசிக் தெரியும் ஓரளவுக்கு, ஏதோ 35 வருஷம் காலத்தை மியூசிக்ல கழிச்சிருக்கணுமே தவிர இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், how well we can take this to the general public, how well we can market up this concept ன்றது all your friends, if you can help me, I can go forward, take it forward. இப்போ நான் ஒரு 2 months back உமா அவங்க கிட்ட பேசினப்போ, இந்த கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஒரு இடம் பாக்குறப்போ உமா came forward telling take my place, I have a place, you can take it for some time சுரேஷ். இப்போ இந்த மாதிரி இடத்து கொடுக்கறது இல்ல, ஈவன் ஐடியாஸ் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணா கூட I will definitely take it across. ஏன்னா பிஎம்ஜில வந்து சேர்ந்து மெம்பர்ஷிப் எடுத்து அப்படிதான் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்தாங்க, பாடுறாங்க, அங்க நம்ம போய் என்ன போய் ஹெல்ப் பண்ண முடியும், how we can bring their talents out, lot of things you can work out. See, இப்போ நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா 85 பேர் இல்ல, இப்ப இருக்கிறது 85 பேர் பிஎம்ஜில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்க, இருந்து கொஞ்சம் வெளியில போனவங்க டியூ டு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் ஆர் ஃபேமிலி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருந்தவங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு 150-200 பேர் மேல இருந்துட்டாங்க பிஎம்ஜில. இவங்க எல்லாருமே நிறைய பேர் ஸ்டேஜஸையும் பார்த்துட்டாங்க. மியூசிக் அகாடமியா இருக்கட்டும், லேடி ஆண்டாலா இருக்கட்டும், மியூசியம் தியேட்டரா இருக்கட்டும், என்ன ஆடிட்டோரியமா இருக்கட்டும், they have all got something in their life. நினைச்சு கூட பார்க்க முடியாதுல, at one particular time can you get a chance to get on a stage like Music Academy or Lady Andal? கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? So அந்த மாதிரி இடத்துக்கு இந்த PMG will help. Definitely it will help. Thank you Karthik, thank you. We have next Srividya. She wants to say a few words. Srividya, I can switch on your video and audio. Dr. Srividya, right? Dr. Srividya. Hi. Hi. என்னோட வீடியோ அங்கேருந்து ஆஃப் ஆயிருக்கு ஐ திங்க். One minute. Anyway, the video வரலையோ I will just tell my journey with Yeah, please. I have been like a partially classically trained singer before I joined medical school and college and only பாடிந்தே. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு totally மறந்தே போயிட்டேன். And incidentally, like Suresh said, word of mouth, and I met Suresh. And now I don't talk to people. I'm a person who loves talking to people. Now I go around with headphones and earphones everywhere, and all I am singing is, and I have this fantastic PMG group, this PMG family, this continuous input about music all the time, and we are listening. And Shankar Narayan sir night எப்ப தூங்குறாருனே தெரியறதில்ல எனக்கு. அவர் constantly போட்டுட்டே இருக்காரு, and first thing in the morning you wake up and you can see. So this is kind of a small dedication to the journey which we have traveled all this time in the 6 months. I'm really looking forward to unlocking. It will definitely take some time, and thank you so much Suresh. And for me, this PMG Antakshari group especially is the de-stressing group, because I am one of the COVID frontliners, and today is my break day. Anala da ivlo jolly ah ukandru irukken na veetla. Amazing job Vidya. Thank you so much. Thank God this Antakshari is helping you relax sometimes, and I could see the song you've been doing. Ama, the first thing in the morning I start, na illana Dr. Bhaskar, we start and we only end, and we'll say, okay, now let us sleep. Like Shastri, you guys are having good time. I'm absolutely. PMG adudha. See, you guys have to relax illa. All the time you can't be thinking of job, money making, children, pressure. You have to come out of that stress level and enjoy for some time. That's music mattum dhaan mudiyum. Music does that, and because there are, it's a very well known theory that music activates certain good hormones and good neurotransmitters. Very true. Very, very true. In fact, it is one of the best things. So again, a very sad day for me, because I lost my first love, my first love, I think I have watched his music, and his movie is not just movie, it is musical movie, all his movies are absolutely no doubt movie. So that's just 2 lines of that one particular song. Please. Oh. दिल में जगाया आपने, पहले तो मैं शायर था, आशिक बनाया आपने. என்னோட pitch இவ்ளோ ஹையா வேற PMG நால தான் போயிருக்கு.
When I came 6 months back, I was so bad, and thank you so much. I love you all. Thank you. Thank you, Sridhar. Kudos to the work which you all do, Dr. Bhaskar, you and all. Yeah. Big. Fantastic gesture to the community. We all are safe because you are all there. Thank you. Yes. And we have SM Srinivasan now. Srinivasan, you can switch on your video and audio. Yes. Hi, Srinivasan. Hi, Srinivas. Yeah. This is Srinivas from Chennai. எனக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து இருக்கு பாடணும்னு சொல்லிட்டு, பட் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. பட் ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுல தான் கொண்டு போய் முடிஞ்சது. அது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் மற்றவங்களுக்காக நிறைய பேர் பாக்குற மாதிரி ஒரு பாட போறேன். இது வரைக்கும் எனக்காக மட்டும் தான் பாடிட்டு இருந்தேன். பூவாத குயிலான் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேரத் தெளிந்தேனே, ஆதாரம் அந்த தேவன் நானை தேர்ந்தாய் இந்த மானை வார தெளிந்தேனே இன்று நானே வந்த துணையே வந்து அணையே அந்தமுள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கடலே, முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமி சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கடலே. வெரி குட். சீனிவாஸ் நல்லா பாடுறீங்க சீனிவாஸ். Thank you. நல்லா பாடுறீங்க. கீப் சிங்கிங், கீப் சிங்கிங். ரொம்ப சந்தோஷம். பாட்டு. Thank you. வெரி குட் சிங். நல்லா பாடுறீங்க. என்ன சார்? நல்லா பாடுறீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கரோக்கி ட்ராக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப்ல எல்லாம் இருக்கும், இல்ல நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தமிழ் karaoke.com இருக்குல்ல, ட்ரை டு சிங் வித் ட்ராக், ட்ரை டு சிங் வித் மியூசிக். அப்படின்னா உங்களோட மியூசிக் அந்த சுதி ஞானமும் தாள ஞானமும் கொஞ்சம் க்ரோ ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் யூ சிங்கிங் பிளெயினா, இஃப் யூ டேக் a track from YouTube, சாங் இருக்கிற சாங் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல, மேபி ஹிந்தி ஆர் தமிழ் எனிதிங், அந்த ட்ராக்குக்கு நீங்க பாடிட்டு வாங்க. Of course, choose a good track. இருக்கு, அந்த நல்ல ட்ராக் பாடி அது பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்ருதி அண்ட் தாளம் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். மோர் than சிம்பிள் பாடுறதை விட அது பெட்டர். Yeah, thanks sir. Yeah. Good Srinivas. Good. Yeah, Shankar. Sorry sir, mute போட்டுறேன். Sir, thank you Srinivas. Next we have our Amul baby Kalyan. அவனுக்கு எதுக்கு அமுல் பேபி பேரு? அண்ணா என்னோட வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணணும்னா. ஆன் பண்ணிடலாம். டன். Straight. 1 minute. Hi all. 1 minute. You keep talking. Okay. Hi all. So I joined PMG for 1.5 years before. One of my very good friend introduced me to PMG. I had a passion in life, to sing in a big stage. Ana vandu adu mudiyala actually, but I saw one of my colleagues' daughter singing in one of the program. Then he introduced Suresh to me. From there on, andha oru passion kaga mattum da vandu pola nenchen, but the way it was built, it was a very healthy culture there and a beautiful place to de-stress you. And moreover, I'm in sales, so there are quite a lot of stress you will get, and it's absolutely a fantastic place to de-stress and laugh, sing, dance. You do very ethical and a beautiful place. So I will sing one song. This is the first song I sung. I think Suresh will actually remember this in Metro Zone, Anna Nagar. So let me try and sing the same song actually. கன்னத்தில் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே,
கண்களில் ஏன் அந்த கண்ணீர் அது யாராலே கன்னியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே காதலன் மடியில் பூத்தாள் புது பூ போலே மன்னவனே முன்விழியால் பெண் விழியை மூடு ஆதரவாய் சாய்ந்து விட்டாள் ஆரிரரோ பாடு ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யாரும் என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா. சோ இந்த மாதிரி குரங்குத்தனத்தை எல்லாம் குரங்கு சேர்த்து எல்லாம் பார்த்துட்டு just sing this song. Thank you Anna. I would like to take this opportunity to thank you for especially Crescendo was a big day. October 19th 2019 வந்து நான் மறக்கவே முடியாது. So thank you. Crescendo, what is Crescendo? Okay, so Crescendo is a program which is conducted by PMG on a yearly basis. We help the community. As Anna said, we conduct a very big program. That's multifold purpose இருக்கு. ஒன்னு எங்கள மாதிரி amateur singersக்குலாம் வந்து ஒரு பெரிய podium to sing, with the orchestra to sing, and the revenue out of that is contributed to I think in Navadi Vidyarambam அப்படினு ஒரு particular trust we actually contributed, and it's been conducted 2 shows. Last time I think one இருந்தது Navadi Crescendo 1, Crescendo 2. I was part of Crescendo 2. It was amazing experience. I sang 2 songs and I could not thank you enough at all. Thank you so much Anna, and I feel pride because one, my passion, and that's also contributed towards the society. Thank you so much, and PMG is a place to de-stress. Thank you. Thanks. Thanks, Tami. Thank you. Thanks. Thank you, Kalyan. We'll next have Rajni saying few words, and she wants to sing a few lines. Hi, Rajni. Hello. Rajni, unmute பண்ணுங்க. இல்ல, I think I don't know if she's there. I'll find out. She's there. Can you hear me? Yes, yes. Yeah. கேக்குதுக்கா, கண்டிப்பா கேக்குது. Okay, so I'm just switching on the video, Rajni. Yeah, thanks. Yeah. Rajni, video. Yeah, one sec. Oops. Shri. Good to see you all, and thanks Shankar for this idea, and it's wonderful to listen to Suresh once again, and his journey through music has always been an inspiration for all of us, and good to see you guys back. So I'll probably sing a few lines for Rishi ji today. We have lost 2 stories. So yeah. No, not as bad as Shri, but yeah, it's really sad. Because we've had, I think, the best songs in Hindi industry from Rishi ji's movies. So, yeah. तू है वही दिल ने जिसे अपना कहा, तू है जहां मैं हूँ वहां, अब तो ये जीना तेरे बिन है सजा। ओ मिल जाए इस तरह दो लहरें जिस तरह, ओ मिल जाए इस तरह दो लहरें जिस तरह, फिर हो ना जुदा हाय वादा रहा। तू है वही दिल ने जिसे अपना कहा, तू है जहां मैं हूँ वहां, अब तो ये जीना तेरे बिन है सजा। Thank you. Super. Thank you. What compositions, huh? Absolutely. Those bombs composition, man. I know, right? RDB and Rahul Dev Burman and
Rishi Kapoor combinations have given us wonderful songs. In fact, இன்னைக்கு நான் ரிஷி கபூர் போட்டோகிராஃப்லாம் போட்டு I wanted to dedicate this Om Shanti Om video. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூடிட்டேன். ஓம் சாந்தி ஓம். அது ரிஷி கபூர் என்ட்ரி. Amazing music. Oh my God. 8-minute song. Yes, absolutely. Thanks so much. Thank you. Awesome. Thank you, Suresh. Look forward to getting yes. And till that time, let's all have patience and look forward to the lockdown going on. Sure. And stay safe, everybody. Yes. Thank you. Thank you, Shankar. Thank you, Rajni. Thanks for coming. And probably we should take this Zoom concept to PMG, and we'll have to start singing in Zoom also, maybe individually. Suresh can think out and we'll come back on that. Shastri sir wanted to sing one more line, but if Rajni has anything to say, then we'll go to Shastri. Yes, No, Rajni. anybody, there's a lot of people that are waiting, so I think might as well give But you wanted to say something, you can do that and we'll go. No, what I wanted to say is, like, you correctly mentioned that one person singing at a time only works in Zoom well because of the latency that Suresh rightly pointed out, and we've been using this for a while now. So Adnal, I think once in a while, if we do this, it'll be good. Ana adha vaati unga Zoom la paata vanda she should only sing Tamil. There is no Hindi. Seri pa. ஐயோசே பாடி விடலாம். பாடலாம், நாங்க ரெண்டும் பாடுறோம். தம்பி நான் இப்பதானே சொன்ன language no barrier தம்பி. Thanks Suresh. Thank you. கல்யாண் நீ ஹிந்தி பாடுறேன்னு எங்களுக்கு தெரியும். சோ இந்த பிரச்சனை பண்ணாத நீங்க. நீ ஹிந்தி பாடல, ஹிந்தி தான் பாடுற. நீங்க தமிழ் பாடினா உங்களுக்கு புரியாது, நான் ஹிந்தி பாடினா எனக்கே புரியாது. என்னோட தமிழ் அவ்வளவு மோசம் இல்ல, நீ அடி வாங்க. Okay, we'll move on to Shastri sir. We'll have it in our group, these chats. Thank you, and thanks Kalyan, thanks Rajni. Now we'll listen to Shastri sir few lines and then we can. Hello, can switch on that video? Yeah. Yes sir, doing it sir. Yeah, actually I am feeling guilty. Sodapidam first song adara Suresh நல்ல பேர் வரக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாது இல்லையா? அதனால you are a good singer sir. திரிய ரேஞ்ச் அதுதான் சுரிப்பேட்டி பக்கத்துல வச்சுக்கிறது. அதுக்கு ஏதோ ஒரு சுதில எடுத்துட்டா அதனால கேட்டல. That's okay. Even before that, I wanted to tell the audience who are there about the PMG SSW, and that you have not told at all. Such a beautiful concept that PMG has. It has got a separate social service wing. Every month, whatever excess money Suresh gets, he religiously puts it to SSW, and a lot of teams go to a lot of old age homes and all, go and sing from PMG, and it's a fantastic. I went to a couple of places. The way they respond to us, the way that is, you will be tears in your eyes whenever you go to such places. That is something I thought I will tell before. Varun Shastri sir, 1 minute. Now PMG SSW within this last 15 days, PMG SSW க்கு நம்ம மெம்பர்ஸ் மட்டுமே 42,000 போட்டுருக்காங்க deposit. Fantastic. This is what account number மட்டும் தான் நான் மெயின் குரூப்ல போட்டேன். My bank, Kotak Bank, now calls me and says, sir, இந்த மாதிரி வந்திருக்கு. What are you planning to do now? So once this lockdown is lifted or something, you will definitely find the needy people and take this 42,000 and do it back to society. Thank you so much, PMGs, that way. And this line is, of course, Rajni is there, my co-singer in Crescendo. हम सफर एक जरा इंतजार जरा है दे रही है मंजिल प्यार की. So this one line I thought helps. Super, nice. Thank you Shastri sir, thanks for your encouraging words. We will be they are the last one in the line for us for this evening. We have Ram's kids, Hashini and Ashwita online.
we'll listen to them. Thank you. Ram, you can. Ram, yeah. Hi. Rama 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 Nili Megha Shyama Sa San San Sa Rama 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 Nili Megha Shyama Rama Raghukula Soma Bhadrachala Sri Rama Ma Manasu Virabhuse Prati Sumaganam Nikele Karunenche Kuripenche Ni Prati Devanamake Niratam Pujinche Mato Dapudu Uttalu Nikela Reppanu Moyanu Kolichamu Kannula Edutagura Vela Rama 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 Nili Megha Shyama Rama Raghukula Soma Bhadrachala Sri Rama. Very good. Super, Papa. Very nice, baby. So cute. Lovely. Super. Keep singing, babies. Keep singing. Yeah. Solma. Thank you, Hey, sir. Ram irkar line la Mr. Ram. Thanks for Ram. Thanks for this opportunity. Thanks, Ram. Thanks, Ram. Tell us about yourself, Ram. Where are you calling from, Mr. Ram? I am calling from Velachery. Okay. So my brother gave this link and asked me to participate. Okay. Oh, great. Nice. Brother Karthik Kumar. Okay. Karthik Kumar kudara. Oh, Ram, you are Karthik's brother. Yeah. Oh, okay. So Rajesh Kumar oda innor son. Second son, sir. Thank you. Okay. Nice to meet you. Nice to meet you. Super. Sir, Thank you. That's it, sir. Suresh, so we'll see if there are two more hands which are. Shankar, Ram wants to say something. Ram, please tell Ram. No, sir. I am done. Yeah, thank you very much. Thank you, Ram. Nice seeing you. Suresh, I'll just see if there was one more hand. Okay, Ram also is gone. So that is the. Thanks a lot, Suresh. We have come to the end of this wonderful session. I'll ask Shankar SM to. Sri Devi has raised her hand. This way, maybe we'll give this last chance to Sri Devi, and then we will close it, Suresh. Sri Devi, you can unmute yourself and you can sing. This is actually, I would like to give a suggestion if it can be taken. Yeah. Hello? Yes, Hello? you can. Yeah. Thank you. Yes, thank you so much, sir, for a wonderful evening. See, as we have seen, this music has a lot of emotions and a lot of healing power as well. With now that we have seen a lot of kids singing, wherein it's with lots of emotions which is involved, as definitely music has. Yeah. Why can't this, as your team can compose a lot of lovely songs so that it can be extended to the sector of cancer people who can listen, so that the pain can as well, not only cancer people, different sectors like autism. There is a lot of nerves functions which is involved in different aspect I'm talking about. As you have extended your charity and everything, this is a small little suggestion that I would like to add on. That's all. And wonderful services and wonderful evening with lot of powerful positive vibes. This I would like to share it with you. Thank you so much.